Welcome to your friends to the first unit growth and development வளர்ச்சியும் மேம்பாடும். இதில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நாம் அசை போடுகின்றோம், விளக்கி சொல்லுகிறோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கிறது. இதில் எந்த பகுதியிலேயாவது இன்னும் சிறிது விளக்கம் தேவைப்பட்டது என்று சொன்னால் தயவுசெய்து நீங்கள் அந்த பகுதியை வாட்ஸ்அப்பில் நீ குறிப்பிட்டீர்கள் என்று சொன்னால் விளக்கமாக பெரிய எடுத்துக்காட்டுகளோடு விளக்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். Let us straight away enter into the topic. Growth and development of the child. இதில் என்னென்ன சிலபஸில் கொடுக்கப்பட்ட பகுதிகள் என்னன்னு சொன்னால் மீனிங், கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் growth and development. வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் பொருள், கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள். அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth and development. வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கு உள்ள வேறுபாடு. இம்பேக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். குழந்தை வளர்ச்சியில் இயற்கை மற்றும் வளர்ப்பினுடைய தாக்கம் என்ன. அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட். பல்வேறு நிலைகள் என்னென்ன நிலைகள். குழந்தை பருவம், அடுத்து ப்ரீ அதாவது முன் குழந்தை பருவம், பின் பருவ குழந்தை பருவம் என்று இருக்கிறது. அதில் முன் குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம், இளமை பருவம், அதாவது குமரப்பருவம், அடாலசன்ஸ் என்று சொல்லுகிறோமே அது. அவற்றின் வளர்ச்சியின் பரிணாமங்கள் மற்றும் உடல், அறிவாற்றல், அறநெறி, உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதை பற்றிய கேள்விகளையும் முக்கியமான கேள்விகளையும் இதிலே முன்வைக்கின்றோம். What is the meaning of growth and development? Growth refers to quantitative physical changes in size, height, weight and body structure. வளர்ச்சி என்பது உடலுடைய அளவு, உயரம், எடை மற்றும் உடற்கட்டமைப்பில் ஏற்படும் அளவுரு என்பது குவான்டிடேட்டிவ், அளவில் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்லாம் சொல்கிறோமே, அப்படி குவான்டிடேட்டிவாக சொல்லப்படுவது. ஆகவே வளர்ச்சி என்பது உடலுடைய அளவு, உயரம், எடை மற்றும் உடற்கட்டமைப்பில் ஏற்படும் அளவுரு மாற்றங்கள். It is measurable in units like a kilogram, centimeters, etc. அது கிலோகிராம், சென்டிமீட்டர் போன்ற அளவுகளிலே அளவிடப்படக்கூடியது. Development refers to qualitative changes in behavior, attitude, emotions and mental abilities. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷனில் growthக்கும் வளர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க, டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வளர்ச்சி என்பது வேறு, மேம்பாடு. நாம் இங்கே டெவலப்மெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது அது மேம்பாடு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மேம்பாடு என்பது நடத்தை, மனப்பாங்கு, உணர்ச்சி, அறிவாற்றல் ஆகியவற்றில் ஏற்படும் தரவுரு. அது அளவு சார்ந்த அளவுரு, இது தரம் சார்ந்த தரவுரு, குவாலிட்டேட்டிவ். அதாவது இப்போ இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், இது தரம் வாய்ந்தது. அதாவது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உடல் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் அவன் அறிவு வளர்ச்சிகின்ற பொழுது குவாலிட்டேட்டிவாக மாறிடுது. அதாவது தர உருவாக மாற்றங்கள் மாறுகின்றன. இதை நன்றாக புரிந்துவாகவே இந்த டெவலப்மெண்ட் என்பது குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச், தரம் சார்ந்த மாற்றங்கள். அதாவது அவனுடைய படைப்புத்திறன், அவனுடைய அறிவு ஆற்றல், அவன் பிறரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த சோஷியலைசேஷன், சமூகமயமாக்கல், எல்லாரோடும் எப்படி பழகிறார், இது எல்லாமே குவாலிட்டேட்டிவ் மாற்றங்கள். இட் இன்க்ளூட்ஸ் growth பட் ஆல்சோ கவர்ஸ் maturation அண்ட் லேர்னிங். இது வளர்ச்சியையும் உள்ளடக்கிறது, அதோட முதிர்ச்சி மற்றும் கற்றலும் அடங்கும். இப்போ உதாரணமாக 2 வயசு குழந்தைக்கு கையெல்லாம் அந்த டெக்ஸ்டரிட்டி இருக்காது. அதாவது பென்சிலை கூட சரியாக பிடிக்க முடியாது. நம்ம பார்த்துருப்போம், சாக்பீஸை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி போடும் கோடு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மெச்சுரேஷன் அதுக்கு ஏற்படலை. அது உடல் வளர்கின்ற பொழுது இந்த மெச்சுரேஷன், உடல் முதிர்ச்சி வருகின்ற பொழுது கற்றலும் அதோடு சேர்ந்து வரும். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங். முதிர்ச்சி வருகின்ற பொழுது கற்றலும் வரும். அது அந்த வயது ஆக ஆக அந்த உடல் முதிர்ச்சி பெறுகின்ற பொழுது கற்றலுக்கான அந்த வாய்ப்புகளும் அதில் அதிகமாக கிடைக்கும், கற்றல் அடங்கும் அதில். ஸோ எ சைல்டு க்ரோயிங் டாலர் அண்ட் லேர்னிங் டு ரீசன் மாரலி. இது ஒரு உதாரணம் சொல்லலாம். மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உடல் முதிர்ச்சி. எ சைல்டு க்ரோயிங் டாலர் அண்ட் லேர்னிங் டு ரீசன் மாரலி, அது டெவலப்மெண்ட். குழந்தை உயரமாக வளர்வது வளர்ச்சி. அறநெறியோடு சிந்திக்க கற்றுக்கொள்வது அது மேம்பாடு. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட், அதை ஒரு டேபிளில் மாதிரி போட்டிருக்கோம். பேசிஸ், க்ரோத்துக்கு என்ன பேசிஸ், டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பேசிஸ்னால், நேச்சர் வந்து குவான்டிடேட்டிவ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அளவுரு சார்ந்தது growth. அதாவது சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படிலாம் அளக்க முடியும் growth-ஐ. டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவ், தரம் சார்ந்தது. அவனுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது, அல்லது நல்ல ஒரு அறிவாற்றல் பெற்றவன், படைப்புத்திறன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதெல்லாம் அந்த குவாலிட்டேட்டிவோடு வரக்கூடியது. ஆகவே நேச்சர், growth-னுடைய நேச்சர் வந்து குவான்டிடேட்டிவ், அளவுரு சார்ந்தது. டெவலப்மெண்ட், மேம்பாட்டினுடைய நேச்சர் வந்து குவாலிட்டேட்டிவ், தரம் சார்ந்தது. அப்புறம் ஸ்கோப் என்ன அப்படின்னா, லிமிட்டட் டு ஃபிசிக்கல் ஒன்லி. வந்து உடல் வளர்ச்சிங்கிறது உடலை மட்டும் சார்ந்தது, அவ்வளோதான். ஆனால் டெவலப்மெண்ட் என்று சொல்வது, மேம்பாடு என்பது பல அம்சங்களை உள்ளடக்கியது. அது ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் சோஷியல். மன ரீதியான, உடல் ரீதியான, உணர்ச்சி ரீதியான, சமூக ரீதியான மாற்றங்களை விளைவிப்பது மேம்பாடு. அதுதான் ஸ்கோப். அடுத்து மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, மெஷரபிள். இந்த வளர்ச்சி என்பதை மெஷர் பண்ணலாம், அளவீட்டு முறையில் நம்ம சொல்லலாம். ஒருத்தனுடைய உயரம் வந்து இவ்வளவு, ஒருத்தனுடைய பருமன் இவ்வளவு, அவனுடைய நெஞ்சினுடைய அளவு இவ்வளவு அப்படின்னு சொல்லி மெஷரபிளாக வளர்ச்சியை சொல்லலாம். ஆனால் மேம்பாட்டை சொல்ல முடியாது. நம்ம கவனிக்க முடியும், ஆனால் அதை அளவிட முடியாது. ஒருவனுடைய அறிவு ஆற்றல் இவ்வளவு அப்படின்ட்டு இத்தனை கிலோகிராம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய அறிவாற்றல் வெளிப்படும், அதை வந்து நம்ம வந்து கவனிக்க முடியும், ஆனால் அதை வந்து அளவிட முடியாது. இந்த கருத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மெச்சூரிட்டி ஒரு 25 வயசு ஆச்சுனாக்க வளர்ச்சி வந்து நின்றுடுது. ஆனால் மேம்பாடு என்பது அவனுடைய ஞாபக சக்தியோ, அவனுடைய அறிவாற்றலோ, அவனுடைய ஞானமோ, அவனுடைய படைப்பாற்றலோ கடைசி வரைக்கும் அவன் இறுதி மூச்சு விடும் வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா தான் மேம்பாடு. அடுத்து ஹைட்டு வெயிட்டெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். வளர்ச்சிக்கு வந்து எக்ஸாம்பிளாக இத்தனை கிலோகிராம் எடை, இத்தனை சென்டிமீட்டர் உயரம், இத்தனை மீட்டர் உயரம் அப்படின்லாம் சொல்லலாம். அதுதான் வந்து வளர்ச்சி. இதில் வந்து என்ன இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கலாம் மேம்பாட்டுக்கு? இன்டெலிஜென்ஸ், பிஹேவியர். அவனுக்கு நல்ல குட் பிஹேவியர் இருக்குது, பேட் பிஹேவியர் இருக்குதுன்னு சொல்கிறோம்னா, அது வந்து மேம்பாட்டில் வரக்கூடிய ஒரு விஷயம். நல்ல வழியில் வளர்ந்துருக்கான், அல்லது கெட்ட வழியில் வளர்ந்துருக்கான். இன்டெலிஜென்ஸ், பிஹேவியர் வழியாக நம்ம அதை கவனிக்க முடியும், ஆனால் மெஷர் பண்ண முடியாது, அளவிட முடியாது. இதுதான் நமக்கு முக்கியமாக. அதை தமிழில் சொல்லியிருக்கிறோம். இது க்ரோத், வளர்ச்சியினுடைய இயல்பு என்ன? அளவுரு. மேம்பாட்டினுடைய இயல்பு என்ன? தரவுரு, தரம் சார்ந்தது. வரம்பு, இதனுடைய எல்லை எது அப்படின்னா, உடல்னா உடல் மட்டும்தான், அதுக்கு மேற்கொண்டு எதுவும் பேச முடியாது. ஆனால் மேம்பாடு என்பது உடல், மனம், உணர்ச்சி, சமூகம் அனைத்தையும் நாம் கணக்கிடலாம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்து தொடர்ச்சி. இது முதிர்ச்சியோட வாழ்நாள் முழுவதும் தொடங்குது. எது? மேம்பாடு வாழ்நாள் முழுவதும் போகுது. அவனுடைய இன்டெலிஜென்ஸோ, படைப்புத்திறனோ எப்போவும் வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஆனால் 25 வயசோட வளர்ச்சி என்பது முடிவடைகிறது. உயர இடையெல்லாம் அர்த்தம். இப்போ வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு? டெவலப்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். வளர்ச்சி என்பது தொடர் செயல், தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. டெவலப்மெண்ட் என்பது தொடர்ந்து, மேம்பாடு என்பது தொடர் செயல். வளர்ச்சி என்பது 25 வயசோடு முடிஞ்சிருது. உயரம் அப்படிங்கிறதெல்லாம் 25 வயசோடு முடிஞ்சு. ஸோ டெவலப்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் ஸ்டார்ட்ஸ் அட் கன்செப்ஷன் அண்ட் கண்டினியூஸ் அன்டில் டெத். கருவுற்ற தருணத்திலிருந்து இறப்பு வரை மேம்பாடு என்பது தொடர்கிறது. அடுத்து டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன். ஒரு குறிப்பிட்ட முறைப்படி தான் இந்த மேம்பாடு அமைகிறது. பொதுவாக வளர்ச்சி நம்ம இங்கே சொல்லும்போது டெவலப்மெண்ட் சொல்லும் பொழுது உடல் வளர்ச்சியை பற்றி சொல்லணும். ஏன்னா டெவலப்மெண்ட்டுங்கிறது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி எல்லாத்தையும் உள்ளடக்கியது. அந்த வகையில் இந்த டெவலப்மெண்ட் ஃபாலோஸ் அ பேட்டர்ன். வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னில், ஒரு முறைப்படி இருக்குது. இட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ. அதாவது முதல்ல தலையில் தொடங்கி அந்த வந்து டோ அடியில் நம்ம அந்த டோ வரைக்கும், பாதத்து வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்குது அந்த வளர்ச்சி. அதுக்கு பேர் செஃபலோகாடல். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி தேர்வுகளில் இதை கேட்டிருக்காங்க.
இந்த செஃபலோகாடல் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வளர்ச்சி முறைப்படியானது தலை முதல் கால் வரை அது நடக்கும். அதுதான் வந்து செஃபலோகாடல். தலை தொடங்கி பாதம் வரைக்கும் போகிற விஷயம். எடுத்தோடனே தலை, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு உறுப்புகளாக தோன்றும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம், செஃபலோகாடல். இன்னொன்று வந்து மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி நடைபெறாத ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படின்னு சொல்கிறது. சென்டர் டு எக்ஸ்ட்ரீமிஸ். இப்போ உதாரணமாக தண்டுவடம் இருக்குது, அந்த தண்டுவடம் நடுவில் இருக்குது. அந்த தண்டுவடத்திலிருந்து வெளிப்புறமாக அப்படியே கொஞ்சம் பெரிய எலும்புகள் வருது, சின்ன எலும்புகள் வருது, சின்ன சின்ன நரம்புகள் வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து ப்ராக்சிமோடிஸ்டல், சென்டர் டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றது. அதாவது மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி நடைபெறக்கூடிய வளர்ச்சி பேர் ப்ராக்சிமோடிஸ்டல். செஃபலோகாடல்னா தலை முதல் பாதம் வரை. நன்றாக புரிந்து கொள்ள ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நிச்சயமாக கேள்வியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். சைல்டு ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ரேண்டம் மூவ்மெண்ட்ஸ் தென் கண்ட்ரோல்டு ஆக்ஷன்ஸ். முதல்ல வந்து குழந்தையினுடைய அசைவுகள் பொதுத்தன்மை உடையவை, பின்னர் குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுடன் அமையும் அப்படிங்கிறது. அதாவது ப்ரொசீஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். முதல்ல பொதுவாக அந்த குழந்தைகள் பொதுத்தன்மையாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளுக்குள்ளே போய். உதாரணமாக கையெல்லாம் இருக்குது பிள்ளைக்கு, ஆனால் ஒரு பென்சிலை பிடிக்க முடியாது. ஒரு 6 மாத குழந்தையோ ஒரு வயசு குழந்தையோ அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த விரலில், இல்லை? அப்போ இதாவது பொதுத்தன்மை இருக்குது, அந்த குழந்தையுடைய அசைவுகள் இருக்குது. ஆனால் பின்னர் தான் அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாடுன அது மெச்சுரேஷன் வருகின்ற பொழுது, உடல் முதிர்ச்சி பெறுகின்ற பொழுது அருமையாக பென்சிலை பிடித்து எழுதக்கூடிய ஒரு வலிமையை பெறும். இதை நன்றாக புரிந்து. ஆகவே தான் சொல்லுகிறோம், டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். குழந்தையுடைய அசைவுகள் பொதுத்தன்மை உடையவை, பின்னர் குறிப்பிட்ட கட்டுப்பாடுடன் அமையும். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். த ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் டெவலப்மெண்ட் மே நாட் அக்கர் சைமல்டேனியஸ். ஒரே நேரத்தில் வளராது, கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அவன் எந்த அளவுக்கு உலகத்தோடு அவன் தொடர்பு கொள்கிறான், எந்த அளவுக்கு பெற்றோர்கள் அவனை ஆதரிக்கிறார்கள், பெற்றோர்கள் அவனது வளர்ச்சிக்கு அதெல்லாம் சேர்ந்து தான் அவனுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அவனுடைய மன ரீதியான வளர்ச்சி, உணர்ச்சி ரீதியான வளர்ச்சி, இதெல்லாம் வந்து அப்படித்தான் நடக்கும். ஆகவே உடல் மன உணர்ச்சி வளர்ச்சி என்பது ஒரே நேரத்தில் நடைபெறாது. ஏன்னா சில பேர்த்துக்கு 50 வயசு ஆனால் கூட எமோஷனல் மெச்சூரிட்டி இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த 70 வயசு ஆனால் கூட அந்த சின்ன வயசில் கோவப்பட்ட மாதிரி கோவப்படுறவங்களாம் இருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அந்த இதில் இவ்வளோ வயசாகியும் வளரலைன்ற அர்த்தம், உணர்ச்சி வயசு. ஆகவே ஒரே நேரத்தில் இதெல்லாம் நடக்காது. அடுத்து, டெவலப்மெண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் போத் மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங். முதிர்ச்சியும் கற்றலும் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் உடல் வளர்ச்சி அடையணும். அதாவது நிச்சயமாக வந்து கற்றல் நடக்கணும்னா உடல் வளர்ச்சி இருக்கணும். இப்போ உதாரணமாக 16 வயசு பையனுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், கஷ்டமான கருத்துக்களை சொல்லலாம். அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் கண்ணிலே தோன்றி கருத்திலே ஊன்றி செயலிலே வெளிப்படுவது அப்படின்லாம் ஒரு தத்துவ ரீதியாக கூட அவன் சொல்லுவான் சில பையங்க. அப்போ என்ன ஆகுனா, அவனுடைய உடல் பலம் இருக்குது, அதனால் அவனுடைய மூளை வளர்ச்சி இருக்குது, 95% அவனுக்கு வளர்ந்துருது. அப்போ வந்து அவனால் வந்து ஒரு கஷ்டமான ஒரு கருத்தை அவனால் சொல்ல முடியுது. அதனால் டெவலப்மெண்ட், மேம்பாடு என்பது முதிர்ச்சியும் கற்றலும், ரெண்டு முதிர்ச்சியும் கற்றலும் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அதாவது உடல் ரீதியாக ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது, மூளை வளர்ச்சி அடைந்திருக்கிறது, கற்றல் நடக்கிறது. அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது பள்ளிக்கூடங்களிலே அல்லது வெளி உலகிலே அவன் என்ன கற்றுக்கொள்கிறான், இது இரண்டும் இணைந்து அவனுக்கு வளர்ச்சியை தருகிறது. நன்றாக புரிந்து கொள்வோம். டெவலப்மெண்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் போத் மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங். அப்புறம் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் எக்ஸிஸ்ட். நிச்சயமாக அது நடக்குது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் வளருது. ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட நாம் ஒப்பிட முடியாது. தனித்துவமான முறையில் தான் ஒரு குழந்தை வளர்கிறது. ஆகவே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ், அந்த வித்தியாசங்கள், தனிப்பட்ட வேறுபாடுகள் நிச்சயமாக இந்த குழந்தை வளர்ச்சியில் இருக்கும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்? என்னென்ன காரணிகள் இந்த வளர்ச்சி மேம்பாட்டை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமான 2 விஷயம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம். ஹெரிடிட்டி அண்ட் என்வாயரன்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். இதுலேயே நிறையா ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்லாம் இருக்குது. ஹெரிடிட்டி மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. இல்லை என்வாயர்மெண்ட்டு இருந்தாலே போதும், எல்லாமே வந்துடும், ஹெரிடிட்டி தேவையில்லை, அது ஓரளவுக்கு தான் அது பயன்பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல பேலன்ஸ்டு ஆட்டிடியூடாக சொல்லக்கூடியவங்க ரெண்டுமே தேவைன்னு சொல்லுவாங்க.
நேச்சரும் வேணும், நர்ச்சரும் வேணும். அதாவது பெற்றோருடைய மரபணுக்கள் கொடுக்கக்கூடிய பண்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த உலகம் தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமோ பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ கொடுக்கக்கூடிய அந்த என்வாரன்மெண்ட், அதனால வளர்ச்சி ஏற்படும். ஆக ரெண்டுமே முக்கியம்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த கருத்தை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து என்வாரன்மெண்ட், நர்ச்சர், ஃபேமிலி, கல்ச்சர், எஜுகேஷன், நியூட்ரிஷன், சோஷியல் எக்ஸ்போஷர்லாம் என்வாரன்மெண்ட்னால வரக்கூடியது, சூழல்னால் வரக்கூடியது. குடும்பம், கல்வி, ஊட்டச்சத்து, சமூக சூழல் இதெல்லாம் வளர்ச்சிக்கு காரணமான காரணிகள் தான். போத் ஹெரிடிட்டி அண்ட் என்வாரன்மெண்ட் இன்டராக்ட், அதுதான் உண்மை. மரபும் சூழலும் ஒன்றுக்கொன்று செயல்படுகின்றன. இதை நன்றாக புரிந்து கொள்வோம். சில பேர் சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் கேள்வியாக வரும். உதாரணமாக ட்வின் ஸ்டடீஸ் பை கால்டன் என்று சொல்லக்கூடிய அந்த உலகியல் அறிஞர் மற்றும் பவுச்சார்ட் 1990, அவர் 1883. இயர்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. கால்டன் அவர் ஒரு சோதனையை செய்கிறார். 1990 பவுச்சார்ட் என்பவர் ஒரு சோதனையை செய்கிறார். இவர்கள் 2 பேருமே என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், அதாவது ரெண்டுமே காரணம். எது காரணம்? நேச்சர் அண்ட் நர்ச்சர், அதாவது சூழலும் மரபும் ரெண்டுமே காரணமாக இருக்கின்றன ஒருவருடைய வளர்ச்சிக்குன்னு சொல்கிறவங்க தான் இந்த கால்டன் மற்றும் பவுச்சார்ட். இவங்க பல்வேறு சோதனைகள் மூலமாக, உலகியல் சோதனைகள் மூலமாக அதை நிரூபிக்கிறார். எஸ்பெஷலி ட்வின் ஸ்டடீஸ், அந்த இரட்டையர்கள், அதாவது ஒரே நேரத்தில் பிறக்கிறாங்க 2 பேர், அந்த ஆராய்ச்சியின் வழியாக இதை கண்டுபிடிக்கிறார். ஒருவரை பிரித்து ஒருவருக்கு இதை கொடுப்பது, ஒருத்தருக்கு கொடுக்காமல் இருப்பது, அந்த சமயத்தில் பார்ப்பது, அப்படி அதாவது ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னவங்க இந்த கால்டன் மற்றும் பவுச்சார்ட். ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதில் வேறு சில விஷயங்கள், அதாவது என்வாரன்மெண்ட் மட்டும்தான் முக்கியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அது பின்னால் நான் ஒரு காணொளி மூலமாக அதை விளக்கி சொல்லுகிறேன். அமலா, கமலா அப்படிங்கிற இரட்டையர்கள் காட்டில் இருந்து வளர்ந்தவங்க, அங்கே குரங்கு போல் இருக்கிறாங்க. அவங்கள எடுத்து, மனிதர்கள் தான் ஆனால் எப்படியோ போய் காட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்கள எடுத்து அவங்களுக்கு மனிதர்களுடைய அந்த பயிற்சியை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது சூழல் தான் ரொம்ப முக்கியம், மரபை விட சூழல் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிரூபிப்பாங்க. நான் பின்னொரு காணொலி அதை பார்ப்போம். அடுத்து ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், நிலைகள், என்னென்ன நிலைகள், அதாவது வளர்ச்சி நிலைகள். இன்ஃபான்சி 0 to 2 years, அது சொல்கிறார். 0லேருந்து 2 வயசு வரைக்கும். இதனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா, ரேப்பிட் ஃபிசிக்கல் க்ரோத், மிக வேகமான உடல் வளர்ச்சி. வெயிட் டபுள்ஸ் பை 6 months, 6 மாதத்துலேயே முதல்ல 3 கிலோ இருக்கிற குழந்தை 6 கிலோவாக மாறுது. டபுள்ஸ் பை 6 months அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சென்சரி அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட், கிராஸ்பிங் அண்ட் க்ராலிங். அடுத்து இந்த 2 வயசுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. ஒரு இது எதை கொடுத்தாலும் அப்படியே கையில் இறுக பற்றி கொள்ளும் குழந்தை. அப்புறம் க்ராலிங், தவழ்ந்து செல்கிறதெல்லாம் இந்த வயசில் நடக்கும், அந்த 0 to 2. சென்சரி அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இளம்பிள்ளைத்துவம், உடல் வேகமாக வளர்கிறது, 6 மாதத்தில் எடை இரட்டிப்பாகிறது. உணர்வு மற்றும் இயக்க வளர்ச்சி, அதைத்தான் சென்சரி அண்ட் மோட்டார் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை அப்படியே, ஒரு பொருளை பற்றி கொள்ளுதல் மற்றும் தவழ்ந்து செல்லுது, அது சென்சரி மோட்டார் டெவலப்மெண்ட்டுக்கு உதாரணமாக சொல்கிறோம். அடுத்து மொழி மற்றும் பாசம் உருவாகும். கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை கற்றுக்கிறது குழந்தை, லேசாக பிகினிங் ஆஃப் லாங்குவேஜ், கொஞ்சம் அப்பா அம்மா ஒரு சில வார்த்தைகளை சொல்ல கற்றுக்கிறது. அது அட்டாச்மெண்ட், மனிதர்கள் மீது, அதாவது ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் மீது மிகுந்த பாசம் வைக்கிறது குழந்தை. இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று, எரிக்சன் ஒரு 8 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்தை சொல்கிறாரு. இந்த வயசில் அவங்களுக்கு என்ன ஒரு நிலை ஏற்படும்னா, அதாவது ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், ஒன்று நெகட்டிவாக நடக்கும். ஒழுங்காக வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு போதுமான பாதுகாப்பும் அன்பும் பாசமும் உணவும் கொடுத்து வளர்த்தா அது பெற்றோர்கள் மீது அல்லது எல்டர்ஸ் மீது ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை வைக்கும். அப்படி இல்லாட்டி நம்பிக்கை இல்லாத ஒரு தனம் அப்போவே தோன்றிடும். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் ஸ்டேஜுங்கிறது எரிக்சன் சொல்கிறது இந்த 0 to 2 வயசுக்கு அதை சொல்கிறோம். மொழி மற்றும் பாசம், எரிக்சனுடைய நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை நிலை ஏற்படும். அது எதை வச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது.
இப்போ குழந்தை வந்து பசியால் அழுகுது, ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அதுவும் குழந்தைக்கு எண்ணங்கள் இருக்குது இல்லையா, உணர்வுகள் இருக்குல்ல, அப்போ நம்பிக்கையின்மை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தில் தோன்று குழந்தை. இவங்க என்ன அழுதாலும் ஒன்றும் கொடுக்க மாட்டான்ட்டு அப்படியே நொறுங்கி போயிடும் குழந்தை. அந்த மாதிரியான ஒரு சூழல். அது வந்து அந்த எரிக்சன் வந்து அந்த ஸ்டேஜை சொல்கிறாரு 0 to 2, நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை. அடுத்து ஏர்லி சைல்டுஹுட்னு பார்க்கும் பொழுது முன் குழந்தை பருவம்னு சொல்லுவாங்க. அதனுடைய இயர்ஸ் என்னென்னா 2லேருந்து 6 வயசு வரைக்கும். லாங்குவேஜ் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் இமேஜினேஷன், நிறைய வார்த்தைகளை கற்றுக்கிடுது குழந்தை. அப்புறம் இந்த கற்பனை திறன் வந்து குழந்தைக்கு வளருது. ப்ளே ஏஜ், நல்ல மற்றவங்களோட சேர்ந்து விளையாடக்கூடியது. இப்போ இந்த எல்கேஜி யூகேஜிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நடக்குது. பெரும்பாலும் விளையாட்டு தான் இருக்கும் எல்கேஜி யூகேஜி கிளாஸஸில். அதிகமாக அந்த கூட்டுறவு எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா, படிப்புகள் நிறையா இருக்கும். அங்கே தான் சோஷியலைசேஷன் பிகின்ஸ், சமூகமயமாக்கல் என்பது அங்கு தான் ஏற்படுகிறது. இதில் பியாஜே இந்த ஸ்டேஜை என்ன சொல்லுவார்னா, பியாஜே என்று சொல்லக்கூடிய அந்த உலகியலறிஞர் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்னு சொல்லுவார். சிம்பாலிக் தாட், அதில் வந்து அப்பா அம்மா விளையாட்டெல்லாம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஸ்டேஜில் வரும். ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். ஏன்னா கற்பனை வளமும் லேசாக தொடங்கும் இந்த வயசில் 2 to 6. எரிக்சன்ஸ் அட்டானமி வர்சஸ் ஷேம், இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட்ன்ற 2 விஷயம் இதில் நடக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னால், அது சரியாக அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு போக்கு ஏற்படும். இல்லைன்னா வெக்கப்படும். அதாவது சில சமயங்களில் சின்ன வயசுலேயே போட்டு அளவுக்கு அதிகமாக திட்டுவாங்க. ஏதோ அடல்ட் மாதிரி ஒரு 6 வயசு பிள்ளைய 5 வயசு பிள்ளைய ஏதோ அடல்ட் ஆன மாதிரி திட்டுவாங்க. அது என்ன ஆயிடும்னா காலப்போக்கில் வந்து ஒரு வெக்கத்தை ஏற்படுத்திடும். யாரையும் மீட் பண்ண முடியாமல், யார் முன்னால் நின்று பேச முடியாத ஒரு ஷேம்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லபடியாக அவங்களுக்கு சரியான வளர்ச்சி ஏற்பட்டால் ஆட்டோனமி, ஒரு சுதந்திரம் இருக்கும், ஒரு படைப்பு திறன்லாம் பிற்காலத்தில் வளரும். அதைத்தான் வந்து எரிக்சன் குறிப்பிடுகிறார், ஆட்டோனமி வர்சஸ் ஷேம். அடுத்து இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதாவது முயற்சி அல்லது குற்ற உணர்வு. அதாவது ரொம்ப எதை செஞ்சாலும் அடைக்க ஆண்டுக்கிட்டே இருந்தால் அந்த பிள்ளைக்கு குற்ற உணர்வு தான் ஏற்படும். இப்போ இன்றைக்கி வந்து சமூகத்தில் பார்க்குறோம், அடல்ட்ஸ் எத்தனையோ பேர் வித்தியாசமாக வாழ்கிறாங்கன்னா அது சின்ன வயசில் நடந்த பல அனுபவங்கள் காரணமாக இருக்க முடியும். அதாவது முயற்சி எடுக்கின்ற சமயத்தில் அதை பாராட்ட வேண்டும். தவறாக இருந்தாலும் தட்டி கொடுத்து அதை வளர்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே இனிஷியேட்டிவ், முனைப்பாக செயல்படும் குழந்தை பிற்காலத்தில் அது முனைப்பாக செயல்படும். இல்லை என்று சொன்னால் குற்ற உணர்வு வரும். இதைத்தான் எரிக்சன் வந்து அது ஒரு ஸ்டேஜில் சொல்கிறார். இந்த 2 to 6 வயசு வரைக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடும் என்ற அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்தில் அவர் சொல்கிறார். வெட்கம், சுயாதீனம்ங்கிறது சுதந்திரம் அல்லது வெட்கம் ஏற்படும், அல்லது முயற்சி அல்லது குற்ற உணர்வு ஏற்படும். அடுத்து பார்க்குறோம் அடாலசன்ஸுங்கிறது 12 to 18 வயசு. இதில் வந்து தான் வந்து பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களும் ஒரு பருவம் அடைகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பியூபர்ட்டி, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தோன்றக்கூடிய ஒரு காலம் இந்த குமரப்பருவம், அடாலசன்ஸ். பியூபர்ட்டி, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், ஐடென்டி ஃபார்மேஷனும் நடக்குது. இந்த சமயத்தில் தான் அதாவது தான் யார், தான் ஆண், தான் பெண் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து அவங்களுக்கு ஏற்படுது. இந்த ஐடென்டிட்டியை வந்து சரியாக வளர்க்கலைன்னா, பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ அல்லது சமூகமோ வளர்க்கலை என்று சொன்னால் ரோல் கன்ஃபியூஷன் ஏற்படுகிறது. அவர்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றிய ஒரு குழப்பம் அந்த குமரப்பருவத்தினருக்கு ஏற்படுகிறது என்பதை தான் இவர் சொல்கிறார். யார் சொல்கிறா? எரிக்சன் சொல்கிறார். அதுக்கு பேர் ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. எரிக்சனுடைய ஸ்டேஜை கம்பேர் பண்ணியே கேட்பாங்க. எரிக்சன்ஸ் ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் எந்த ஸ்டேஜில் நடக்குது? 12 to 18 அடாலசன்ட் ஸ்டேஜில் நடக்குது. அதாவது குமரப்பருவம் அது இளம் பருவத்தில் இது நடக்கிறது. இதே நேரத்தில் பியாஜேனுடைய ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அவர் வந்து இந்த 12 to 18 வயசை எந்த ஸ்டேஜ்னு சொல்லுவார்னா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ்ன்ட்டு பியாஜே அப்படிங்கிறவர் சொல்லுவார். அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அப்போ தான் வந்து இந்த டிஃபிகல்ட்டான கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கு இந்த 12 to 18 வயசில் தான் ஏற்படுது. கொஞ்சம் கடினமான கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு வளர்ச்சி ஆரம்பிக்கிறது, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் ஆரம்பிக்கிறது இந்த 12 to 18 வயசில், ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அதே நேரத்தில் இந்த மாரல் ரீசனிங்கும் பார்க்குறோம்.
கோல்பெக்ஸ் கன்வென்ஷனல் போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல்ஸ்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த கோல்பெக்ஸ் கன்வென்ஷனல் சின்ன வயசு வரைக்கும், அதாவது இந்த 10 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்கும், ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்கும், எந்த விதமான கேள்வியும் கேட்காம அந்த குழந்தை வந்து அப்படியே பணிந்து போகும். இதை மாரல் ரீசனிங்கில் யார் சொல்கிறா அப்படின்னா கோல்பெக் அப்படிங்கிறவர் சொல்கிறார். ஆனால் அந்த 12-18 வயசில் என்ன நடக்கும்னா போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் எதையும் கேள்வி கேட்கும். ஏன் இப்படி, ஏன் நான் தலைமுடி வச்சுக்கிட்டா என்ன, ஏன் தலைமுடியை வெட்ட சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அதுதான் உண்மை கூட. அதாவது சின்ன வயசுல வந்து அவங்க குடும்பத்தில் வந்து சொல்லுவாங்க, அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், தலைமுடியை வந்து ஒரு மாதிரி வளர்க்குறான் அந்த சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி அப்படின்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டான். ஏன் நீ சொல்கிறது நான் ஏன் கேட்கணும், இது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டின்னு சொல்கிறது. கேள்வி கேட்டது இது வரைக்கும் அவன் அடங்கி போனால், இப்போ நான் ஏன் இதை செய்ய வேண்டும், இதை செய்வதால் எனக்கு என்ன பயன் என்று அவன் யோசிக்காத அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஓரளவுக்கு அவன் வந்து ஒரு க்ரியேட்டிவாக மாறுறான் அப்படி என்பது தான் அர்த்தம். இது கோல்பேக் வந்து அவருடைய மாரல் திங்கிங்கில் சொல்கிறார். அறநெறி சார்ந்த அந்த ஸ்டேஜஸில் சொல்கிறார். கன்வென்ஷனல் மொராலிட்டினா பெற்றோர்கள் ஆசிரியர் சொல்கிறது அப்படியே கேட்டு நடப்பது. போஸ்ட் கன்வென்ஷனல்னால் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு லெவல். அது எதையுமே வந்து தனக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டுமே அவன் கேட்பான் என்ற ஒரு நிலையில் இருப்பது தான் இந்த போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. அது நன்றாக புரிந்து கொள்வோம். தமிழில் சொல்கிறான்னா பாலின முதிர்ச்சி மற்றும் உடல் மாற்றங்கள் ஏற்படுகிறது, தனித்தன்மை உருவாக்கும், எரிக்சனுடைய அடையாளம் மற்றும் குழப்பம் ஏற்படுகிறது, பியாஜேனுடைய முறையான செயல்முறை, அப்ஸ்ட்ராக்ட் சிந்தனை, அதாவது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பியாஜே சொல்லுவார் இந்த 12-18 வயசில். அது என்ன அப்படின்னா கருத்துக்கள் எல்லாம் கஷ்டமான, அதாவது புரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குகிறான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் சிந்தனை. அப்புறம் கோல்பேக்குடைய நெறிமுறை வளர்ச்சி நிலையை நம்ம பார்த்தோம். சமூக ஒப்புதல், அப்புறம் நெறி நியாயம், இது ஏன் நான் செய்யணும், அவங்க சொல்கிறதுனால நான் செய்யணுமா அப்படிங்கிறதான் போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி. நெறி நியாயம், அறநெறி நியாயம், நீதி, அறநெறி நீதி. அடுத்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃபிசிக்கல், பாடி, மோட்டார் ஸ்கில்ஸு, ஹெல்த்தெல்லாம் இந்த ஃபிசிக்கலில் வரக்கூடிய டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். உடல் வளர்ச்சி, இயக்கம் நம்ம சொல்கிறோம். காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட்னு இருக்குது. காக்னிட்டிவ் அதாவது ஃபிசிக்கல் டைமென்ஷன்னா நமக்கு இந்த மோட்டார் ஸ்கில், எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவன் இயக்கம் பெறுகிறான், அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது அல்லது ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மோட்டார் ஸ்கில்ஸ். அவனுடைய உடல், அவனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வந்து உடல் வளர்ச்சி இயக்கத்தில் வருவது. இது ஃபிசிக்கல் டைமென்ஷன். காக்னிட்டிவ் டைமென்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன, மூளை வளர்ச்சி, அதாவது அறிவு செயல்பாடுகள். அதில் என்ன வரும், திங்கிங், ரீசனிங், இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு, சிந்தனை, விவேகம், அறிவாற்றலாம் இதில் வரக்கூடியது. இதில் வந்து பியாஜே, ப்ரூனர், வைகாட்ஸ் எல்லாம் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பற்றி அவர்களுடைய பாணியில் அது பேசுகிறாங்க. இப்போ நம்ம கூட பார்த்தோம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன நடக்குது 12-16 வயசில். ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கடினமான கருத்துக்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாற்றல் அப்படிங்கிறது காக்னிட்டிவ் ஆஸ்பெக்ட். சிந்தனை, விவேகம், அறிவாற்றல் இதெல்லாம் பேசுகிறவங்க வந்து பியாஜே இருக்கார், ப்ரூனர் இருக்கார், வைகாட்சி. பின்னால் அதை பற்றி விளக்கமாக நாம் படிப்போம். அடுத்து மாரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயத்தை சரி என்றோ அல்லது தவறு என்றோ நினைக்கக்கூடிய ஒரு போக்கு, ஒரு மாரல் டைமென்ஷன், ரைட் ஆர் ராங், நெறிமுறை சிந்தனை, ஜட்ஜ்மெண்ட், ஒரு விஷயத்தை பற்றி முடிவுக்கு வர்றது. இதை கோல்பெர்க் வந்து 1958 தான் இந்த மாரல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறாரு. அதாவது ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், அதாவது பழக்கத்திற்கு முன்பாக, பழக்கத்திற்கு பின்பாக என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளை சொல்கிறது தான் இந்த கோல்பெர்க்குடைய மாரல் ஜட்ஜ்மெண்ட், நெறிமுறை சிந்தனை. பின்னால் இதை பற்றி விளக்கமாக நாம் பார்க்கிறோம், தனியாக இதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து எமோஷ்னல் ஆஸ்பெக்ட், கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ், உணர்ச்சி கட்டுப்பாடு. இதான் வந்து எமோஷ்னல் டெவலப்மெண்ட். வயது ஆக ஆக உணர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ச்சி நிலையை ஒரு மாணவன் அடைகின்றார். அடுத்து சோஷியல் ஆஸ்பெக்ட்டுங்கும்போது உறவுகள், ஒத்துழைப்பு, இணக்கம் காட்டுதல், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப இணங்கி நடத்தல், இவையெல்லாம் சோஷியல் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடிய விஷயம். சமூக உறவுகள், ஒத்துழைப்பு வேணும். அடுத்து வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிஸ்ட் அண்ட் தியரிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் ஜீன் பியாஜேன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த தியரியை சொல்கிறாருன்னா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்,
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஜீன் பியாஜே சொல்கிறார். அது எந்த வருஷத்தில் சொல்கிறார்? 1936 அவர் 4 ஸ்டேஜஸ் சொல்கிறார். சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், காங்கிரீட், ஃபார்மல். தமிழ்லேயே இதை சொல்லிடுவோம் என்று நினைக்கிறேன், ஏற்கனவே இங்கிலீஷில் சொல்லிட்டோம். ஜான் பியாஜே அறிவாற்றல் வளர்ச்சி 1936. 4 நிலைகள். உணர்ச்சி இயக்கத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. இதில் விடுபட்டிருக்கு. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், காங்கிரீட் சொன்னால் காங்கிரீட் டெவலப்மெண்ட்னா என்ன அர்த்தம்? காங்கிரீட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்து உணர்ந்து அதன் வழியாக கற்றுக்கொள்வது காங்கிரீட். அதனால தான் சின்ன குழந்தைகளுக்கு பொருளை வைத்தோ ஏதாவது ஒரு மாடலை வைத்தோ நாம் பாடம் நடத்துவது என்று அப்படி செய்தால்தான் அந்த கருத்துக்கள் அவர்கள் மனதிலே பதியும். அதான் காங்கிரீட் என்று சொல்லுவோம். ப்ரீ ஆப்ரேஷனல் என்பது சின்ன வயசில் அப்போ தான் வளருது, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அறிவாற்றல் வளர்ச்சி பெறுகிறது. நிலைத்தன்மை, பொருட்களுடைய நிலைத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அந்த ப்ரீ ஆப்ரேஷனில் நடக்கும். அதாவது ஒரு பொருளை கண்ணில் பார்க்காட்டி கூட அது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைத்தன்மையை ஒரு குழந்தை பெறுகிறது. ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் அது வருது. அடுத்து எரிக் எரிக்சனுங்கிறது 1950 சமூக மன வளர்ச்சி. 1950 இதை சொல்கிறாரு. நம்பிக்கை முதல் நேர்மை வரை 8 நிலைகளை பற்றி அவர் சொல்லுகிறார். பின்னால் அது விவரமாக நாம் படிக்கிறோம். அடுத்து லாரன்ஸ் கோல்பர்ட் நெறிமுறை வளர்ச்சி, அறநெறி வளர்ச்சி 1958 3 நிலைகளை சொல்கிறார். முன் வழக்கமான, பிந்தைய அறநெறி வளர்ச்சி. முன்னு அப்படின்னு சொன்னாக்க குழந்தை துவக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை, அது என்ன எப்போவுமே அப்பா அம்மா சொல்படி அது கேட்டு நடக்கக்கூடிய ஒரு குழந்தை. வழக்கமான அப்படின்னு சொன்னால் பள்ளிகளிலேயோ முக்கியமாக பள்ளிகளில் 16 வயசு வரைக்கும் பெற்றோர் மற்றும் நண்பர்கள், ஆசிரியர்கள், சமூகம், இங்கே அவர்கள் பெறக்கூடிய அந்த அறநெறி வளர்ச்சி, ஒரு விஷயத்தை தவறு அல்லது சரி என்று சொல்லக்கூடிய அந்த சமூக சட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார், சமூக விதிகளை ஏற்றுக்கொள்வது அந்த வழக்கமான அறநெறி வளர்ச்சி. பிந்தைய அறநெறி வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் கேள்வி கேட்குறது, இது ஏன் நான் செய்யணும், எனக்கு இது தேவைதானா அப்படின்லாம் அவன் நினச்சானா பிந்தைய அறநெறி வளர்ச்சியாக மாறுகிறது. அடுத்த வைகோஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், வைகாட்ஸ்கி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வைகோஸ்கி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம். இவரான சமூக கலாச்சார கோட்பாடு, அதாவது எதையுமே சமூகத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதாவது பல நிலைகளிலே ஒரு ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளும். ஒரு குழந்தை எவ்வாறு சமூகத்தோடு அது பழகுகிறது, சமூகத்திலிருந்து பெரியவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறது, இதன் அடிப்படையிலே தான் வளர்ச்சி நடைபெறுகிறது என்று சொல்வது தான் சமூக கலாச்சார கோட்பாடு. மற்றவர்களோடு உறவு கொள்வதன் மூலம், பரஸ்பர கருத்து பரிமாற்றத்தின் மூலமாக நடக்கக்கூடியது. அதில் சில 2 முக்கியமான கருத்தை சொல்லுவார். ZPD ஸ்கஃபோல்ட் அப்படின்னு என்று 2 கருத்துக்களை சொல்ல, ரொம்ப முக்கியமான கருத்து. அதை பின்னால் நாம் பார்ப்போம். அடுத்து ஆர்னால்டு கெசல் என்பவர் முதிர்ச்சி கோட்பாடு 1940 உயிரியல் அடிப்படையிலான வளர்ச்சி, அதை பற்றி பேசுகிறாரு ஆர்னால்டு கெசல், முதிர்ச்சி கோட்பாடு. அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் உளவியல் பாலியல் கோட்பாடு அப்படிங்கிறது, சைக்கோசெக்சுவல் தியரி என்று சொல்வாங்க. 5 நிலையில் சொல்கிறார். வாய் நிலை முதல் இனப்பெருக்க நிலை வரை அந்த பாலியல் கோட்பாடாகவே சொல்பவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். சரி, அடுத்து ஆல்பர்ட் பாண்டுரா அப்படின்னு சொல்கிறவர் ஒருத்தர் இருக்கார். இவர் சமூக கற்றல் கோட்பாடை பற்றி பேசுவார். சோஷியல் லேர்னிங் தியரி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது எப்போன்னா 1977 பின்பற்றுதல் மற்றும் மாதிரியைப்படுத்தல்னா மற்றவர்களை பின்பற்றி ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுதல். ஒரு ஹீரோவை பின்பற்றி கற்றுக்கொள்ளுகிறார்கள், இந்த தலைமுடியெல்லாம் அப்படித்தானே வைக்கிறார்கள், அல்லது அவங்க ஸ்டைலில் நடக்கிறாங்க. இதெல்லாம் பின்பற்றுதல் மற்றும் யாரையாவது ஒருவரை மாதிரியாக கொண்டு கற்றல் நடப்பது, அதைத்தான் சமூக கற்றல் கோட்பாடு என்று ஆல்பர்ட் பாண்டுரா சொல்லுகிறார். வாட் ஆர் தி எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ், என்ன தாக்கங்கள் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை படிக்கிறதுனால, இந்த வளர்ச்சி மேம்பாடு பற்றி படிப்பதால் ஆசிரியர்களுக்கு என்ன தாக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டீச்சர்ஸ் மஸ்ட் ரெக்கக்னைஸ் தி இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஆசிரியர்கள் வளர்ச்சி விகிதத்தில் தனித்தன்மைகளை கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஒரு உலகம் மாதிரி, அவனுடைய
உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆசிரியர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் தனித்தன்மை மிக்கவர்கள். ஆகவே ஆசிரியர்கள் வளர்ச்சி விகிதத்தில் அந்த தனித்தன்மைகளை கவனிக்க வேண்டும். எப்படி வேறுபடுகிறார்கள், அந்தந்த வயதுக்கு ஏற்றாற் போன்ற வளர்ச்சி இருக்கிறதா, இதையெல்லாம் ஆசிரியர்கள் கவனிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அடுத்து கரிக்குலம் சுட் பி டெவலப்மெண்டலி அப்ரோப்ரியேட். பாடத்திட்டம் என்பது வளர்ச்சியின் நிலைக்கேற்ப இருக்க வேண்டும். கரிக்குலம் சுட் பி டெவலப்மெண்டலி அப்ரோப்ரியேட். பாடத்திட்டம் வளர்ச்சி, அதாவது 8 வயசு 9 வயசு பையனுக்கு போய் வாழ்க்கையில் வெற்றி எது தோல்வி எதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அது புரியாது. அன்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரீட்டாக அவனுக்கு சொல்லித்தான் எதையும் விளக்க முடியும். நல்ல குடும்பம் எது, கெட்ட குடும்பம் எது அப்படின்னா, நல்ல குடும்பம்லாம் இப்படி இருக்கும், சிறு குடும்பம் நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், இதெல்லாம் ஒரு படத்தின் வழியாகவோ கதையின் வழியாகவோ இப்படி சொல்லித்தான் அவனுக்கு பாடத்தை நடத்த முடியும். ஆகவே அந்தந்த வயதிற்கு வளர்ச்சியினுடைய நிலைக்கு ஏற்ப பாடத்திட்டம் அமைய வேண்டும். அப்புறம் லேர்னிங் ஆக்டிவிட்டி ஷுட் மேட்ச் காக்னிட்டிவ் அண்ட் எமோஷனல் லெவல். கற்றல் நடவடிக்கைகள் மாணவருடைய அறிவு மற்றும் உணர்ச்சி நிலைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஆர் நீடட் டூரிங் அடல்சன். நிச்சயமாக வழிகாட்டம் ரொம்ப அவசியம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குமர பருவத்தில் எல்லாம் தெரிந்தது போல மாணவனோ மாணவியோ நடப்பார்கள். ஆனால் உண்மையில் உள்ளத்திலே வழிகாட்டலுக்கு இயங்குவார்கள். யாராவது தங்களை நல்ல முறையில் வழிகாட்ட மாட்டார்களா என்று ஏங்குவதும் அவர்களுடைய உள்ளத்திலே நடக்கும். ஆகவே தான் இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் ஆர் நீடட் டூரிங் அடாலசன்ஸ். அதை ஆசிரியர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பட்டும் படாமல், அதாவது நேரடியாக முட்டி விடாமல், ஒரு மாதிரியாக ஒரு ப்ளசண்ட்டாக சில விஷயங்களை அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அவர் உள்ளத்திலே படும்படியாக அறிவுறுத்த வேண்டும். ஏர்லி சைல்ட்ஹுட் ப்ரோக்ராம்ஸ் மஸ்ட் ஸ்டிமுலேட் ஆல் டொமைன்ஸ். அதாவது இந்த முன்பருவ குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்வி திட்டங்களும் அவர்களுடைய எல்லா வளர்ச்சியினுடைய அம்சங்களையும் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டும், அதை ஊக்குவிக்க வேண்டும். அதான் அந்த ஏர்லி சைல்ட்ஹுட், முன்பருவ குழந்தை பருவத்தில் அனைத்து பரிமாணங்களும் ஊக்குவிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர். அது ஒரு முக்கியமான கருத்து. சில கேள்விகளை நாம் முன்வைத்தால் நிறைய கேள்விகள் இருக்கிறது, வேகமாக பார்ப்போம். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்? வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடு என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னதுனால வேகமாக வாசித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். வளர்ச்சி என்பது உயரம், எடை போன்ற உடல் அளவுகளின் அளவுறு அதிகரிப்பை குறிக்கிறது. ஆனால் வளர்ச்சி என்பது உடல் மற்றும் மனதுடைய தரவுறு மாற்றங்களை, அதாவது அறிவு, உணர்ச்சி, நடத்தை போன்ற தரமான மாற்றங்களை உள்ளடக்கியது மேம்பாடு. வளர்ச்சி முதிர்வுடன் முடிவடையாது. 25 வயசு ஆகிவிட்டால் வளர்ச்சி என்பது, அதாவது உடல் வளர்ச்சி என்பது நின்று விடுகிறது. ஆனால் மேம்பாடு என்பது வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. Why is development considered a lifelong process? வளர்ச்சி ஏன் வாழ்நாள் முழுவதும் தொடரும் செயலாக கருதப்படுகிறது? மனிதர்கள் பிறந்தது முதல் முதுமை வரை தொடர்ந்து கற்றுக்கொண்டு அடாப்ட், அதாவது மற்றவர்களோடு இணைந்து சென்று மனம், சமூக, உணர்ச்சி ரீதியாக மாறிக்கொண்டே இருப்பதால் வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கை நிலையும் புதிய அனுபவங்களையும் திறன்களையும் சேர்க்கிறது. நாம் சொல்லுகிறோம் குழந்தை பருவம், அதுக்கு சில அனுபவங்கள், குமரப்பருவம் நல்ல அனுபவம், கெட்ட அனுபவங்கள், வாலிப பருவம் நல்ல அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள், பிற்காலத்தில் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லாம் சொல்லுவோம், முதியனா ஓல்டேஜ்னு சொல்லுகிறோமே, வயது வந்தோர், அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள், இப்படி ஒவ்வொரு நிலையிலும் வாழ்க்கை அனுபவங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆகவே கடைசி மட்டும் இது நீண்டு கொண்டே செல்கிறது. இறப்பு வரை இந்த வளர்ச்சி மேம்பாடு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் என்ன சொல்லுகிறோம், வளர்ச்சி ஏன் வாழ்நாள் முழுவதும் தொடர் செயலாக கருதப்படுகிறதுனா, அந்தந்த வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப புதிய புதிய அனுபவங்கள் கிட்டுகின்ற பொழுது இறப்பு வரை அது நடந்து கொண்டே இருக்கிறது. எக்ஸ்பிளைன் த செஃபலோகாடல் அண்ட் ப்ராக்சிமோடிஸ்டல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். வளர்ச்சியுடைய செஃபலோகாடல் மற்றும் ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்லேயே சொல்லுவோம். இந்த செஃபலோகாடல் கோட்பாடுங்கிறது வளர்ச்சி தலை முதல் கால் வரை நடைபெறும். குழந்தைகள் முதலிலே தலை இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன, பின்னர் கால்களை அவர்கள் கட்டுப்படுத்த முடிகிறது. இந்த ப்ராக்சிமோடிஸ்டல் கோட்பாடு என்பது வளர்ச்சி உடலின் மையத்திலிருந்து, தண்டுவடத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அவை வளர்ச்சி உடலின் மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி, அப்போ சின்ன சின்ன நரம்பெல்லாம் பின்னால் தான் தோன்றுது, முதல்ல தண்டுவடம். அதைத்தான் ப்ராக்சிமோடிஸ்டல் கோட்பாடு என்று நாம் சொல்லுகிறோம்.
ஆகவே உடலின் மையத்திலிருந்து வெளிப்புறம் நோக்கி நடைபெறும் குழந்தைகள் முதலில் தோள்களை இயக்கி பின்னர் விரல்களை இயக்க கற்றுக்கொள்கிறார்கள். ஹூ ப்ரொபோஸ் த மெச்சுரேஷன் தியரி அண்ட் வாட் இஸ் இட் ஸ்டேட்? இந்த முதிர்ச்சி கோட்பாட்டை யார் முன்வைத்தார் மற்றும் அது என்ன கூறுகிறது? அது ஆர்னால்டு கெசல். ஆர்னால்டு கெசல்ங்கிற அந்த முதிர்ச்சி கோட்பாட்டை முன்வைக்கிற 1940 மனித வளர்ச்சி பெரும்பாலும் மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். இந்த ஆர்னால்டு கெசல் இந்த மெச்சுரேஷன் கோட்பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, மனித வளர்ச்சி பெரும்பாலும் மரபணுக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. சூழல் தேவைதான். அது என்ன செய்கிறதுன்னா, இந்த மனித வளர்ச்சியின் வேகத்தை மட்டுமே பாதிக்கிறது, மற்றபடி அதுக்கு எந்த பயனும் இல்லை. இப்படி சொல்லுவது ஆர்னால்டு கெசல். ஆகவே மெச்சுரேஷன் முதிர்ச்சி கோட்பாட்டை அவர் முன்வைக்கின்றார். உடல் வளர்ச்சியை அவர் முன்வைக்கிறார். உயிரியல் முதிர்ச்சி மனித நடத்தையை முடிவு செய்கிறது என்று சொல்கிறார். உயிரியல் முதிர்ச்சி அப்படின்னா இந்த பாடிலி மெச்சுரேஷன், உடல் அந்த முதிர்ச்சி அடைகின்ற பொழுது மனித நடத்தை அதுதான் மனித நடத்தையை பாதிக்கிறது என்று சொல்பவர் இந்த ஆர்னால்டு கெசல் என்று சொல்லக்கூடிய முதிர்ச்சி கோட்பாட்டாளர். அதாவது முதிர்ச்சி கோட்பாட்டினுடைய பாட்டை முன்வைப்பவர் இந்த ஆர்னால்டு கெசல் 1940. வாட் ஆர் த மெயின் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் சைல்டு டெவலப்மெண்ட்? 2 விஷயம். The 2 key factors are heredity and environment, nature and nurture சொல்லுவோம். அதாவது 2 முக்கிய காரணிகள், மரபு நேச்சர் மற்றும் சூழல் நர்ச்சர். மரபு உயரம், அறிவாற்றல் போன்ற பண்புகளுக்கான திறனை அளிக்கிறது. சூழல் என்பது ஊட்டச்சத்து, கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. 2ம் தேவை என்றுதான் தற்போதைய உலகியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 2க்குமே ஒரு மதிப்பு இருக்கிறது. ஹவு டிட் ட்வின் ஸ்டடீஸ் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் நேச்சர் அண்ட் நர்ச்சர்? இரட்டையர் ஆய்வுகள் மரபு மற்றும் சூழலை புரிந்து கொள்ள எவ்வாறு உதவின? அதாவது ரெட்டையர்களை வச்சு ஆராய்ச்சி செய்தார்கள் 2 பேர். ஃப்ரான்சிஸ் கால்டன் 1883, பவுச்சார்ட் 1990. அவங்க என்னென்ன ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியான குழந்தைகள், ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். 2 பேரை அவங்க ஐடென்டிக்கல், ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, ஒரே நேரத்தில் பிறந்த ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். இதை அவங்க ஆராய்கின்ற பொழுது என்ன பார்த்தார்கள்? தே ஃபவுண்ட் தட் both genes and environment jointly influence intelligence, behavior and personality. அதாவது ஒரே மரபணுக்கள் கொண்ட இரட்டையர்களும் வேறு மரபணுக்கள் கொண்டவர்களையும் இவர்கள் ஒப்பிட்டார்கள். இவருடைய ஆய்வுகள் ஒப்பிட்டன. இதன் மூலம் மரபும் சூழலும் இணைந்து அறிவு, நடத்தை, தனித்தன்மை ஆகியவற்றை நிர்ணயிக்கின்றன என்பதை கண்டுகொண்டார்கள். ஸோ அதனால் நன்றாக புரிந்து கொள்வோம். ஸ்டடீஸ் பை ஃப்ரான்சிஸ் கால்டன் அப்புறம் பவுச்சார்ட் 1990 இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க? மரபும் சூழலும் இணைந்து அறிவு, நடத்தை, தனித்தன்மை ஆகியவற்றை நிர்ணயிக்கின்றன. வாட் ஆர் த மெயின் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்? வளர்ச்சியுடைய முக்கிய பரிமாணங்கள் எவை? ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், மாரல், எமோஷனல், சோஷியல் டைமென்ஷன். அதாவது உடல், அறிவாற்றல், நெறிமுறை, அறநெறிமுறை, மாரல் டைமென்ஷன், அறநெறிமுறை, உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி ஆகிய முக்கிய பரிமாணம். ஒவ்வொரு பரிமாணமும் மற்றொன்றை பாதிக்கிறது. உதாரணமாக உணர்ச்சி முதிர்ச்சி சமூக நடத்தை மற்றும் கற்றலை பாதிக்கின்றது. நல்ல உணர்ச்சி முதிர்ச்சியோடு இருந்தாக்க எல்லாரோடையும் நல்லா பழக முடியும், கற்றலை புரிந்து கொள்ள முடியும். எந்த ஒரு விஷயத்தை நுணுகி ஆராய்ந்து கற்றல் சிறப்பாக நடக்கும். அதனால் உணர்ச்சி முதிர்ச்சி ரொம்ப முக்கியம். எமோஷனல் மெச்சூரிட்டி அதைத்தான் இங்கே சொல்லுகிறோம். ஆகவே உடல், அறிவாற்றல், நெறிமுறை, உணர்ச்சி மற்றும் சமூக ஆகவே முக்கிய பரிமாணம். ஒவ்வொரு பரிமாணமும் மற்றொன்றை பாதிக்கிறது. அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அது உடல் சரியாக வளரலை அப்படின்னா அதற்கேற்றாற்போல் மற்ற விஷயங்களும் வளராது அப்படிங்கிறது தான் உண்மை. வாட் ஆர் தி எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு டெவலப்மெண்ட்? குழந்தையுடைய வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்குடைய கல்வி முக்கியத்துவம் என்ன? ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வயதிற்கேற்ற கற்றல் செயல்பாடுகளை திட்டமிடலாம், தனித்தன்மைகளை மதிக்கலாம் மற்றும் அவர்களுடைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற வழிகாட்டலை வழங்கலாம். இது வகுப்பறை மேலாண்மை மற்றும் ஊக்கத்திற்கு உதவுகிறது. டிஸ்கிரைப் எரிக் எரிக்சன்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் ரெலவென்ட் டு ஸ்கூல் இயர்ஸ். பள்ளி வயதுக்கு தொடர்பான எரிக் எரிக்சன் சமூக மனவளர்ச்சி நிலைகளை சொல்கிறார். மூணு விஷயத்தை பற்றி அவர் சொல்கிறார். அதாவது இந்த எரிக் எரிக்சன் சமூக மனவளர்ச்சி நிலைமை பள்ளி வயதுக்கு தொடர்பானதை சொல்கிறார். அதாவது 16 வயசுக்கு வரைக்கும் உள்ள விஷயத்தை எரிக் எரிக்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. இந்த ஏர்லி சைல்டுஹுட்டை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா 2 to 6 வயசு வரைக்கும் இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட்.
அதாவது முனைப்பு மற்றும் குற்ற உணர்வு. குழந்தைய வந்து கொஞ்சம் தன்னிச்சையாக செயல்பட அனுபவித்தோம்னா அது படைப்புத்திறனோடு இருக்கும். அப்போ எதில் முனைப்பு காமிக்கும். அப்படி எதை எடுத்தாலும் தடுத்து கொண்டே இருந்தால் ஒரு கில்ட் என்பது ஏற்படும். கில்ட் என்பது என்னது? அது குற்ற உணர்வு ஏற்படும். இப்போ ஸ்கூல் ஏஜில் வந்து 6 to 12 வயசில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டின்றார். சைல்டு டெவலப்ஸ் காம்பிடன்ஸ் த்ரூ லேர்னிங். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 2லேருந்து 6 வயசு வரைக்கும் அதை சொல்லிட்டோம். பள்ளி நிலையில் வந்து தொழில்முறை வர்சஸ் தாழ்வு உணர்வு. எதையுமே வந்து நல்லா திட்டம் போட்டு, அதாவது ஆசிரியர் சொல்படி நன்றாக கேட்டு படைப்புத்திறனோடு ஒரு ப்ரொஃபஷ்னல் டச்சோடு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும் குழந்தைக்கு. அதைத்தான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது. அதாவது நல்ல முனைப்புடன் செயல்படுறது, நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுது. அப்படி இல்லை, அதாவது அந்த குழந்தைய வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். 6 to 12 வயசு அந்த குழந்தை திட்டமிடவும் செயல்படவும் கற்றுக்கொள்ளுது முயற்சி. பள்ளி நிலையில் பார்க்கும் பொழுது தொழில்முறை தாழ்வு உணர்வே தான் ஏற்படுது. தொழில்முறை எப்போ ஏற்படும்? அதை நல்ல முறையில் அதற்கு சுதந்திரம் கொடுத்து அதற்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து வளர்க்கின்ற பொழுது அந்த ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும். இல்லை என்றால் தாழ்வு உணர்வு ஏற்படும். இதுதான் நடக்கும். அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை அவர் சொல்கிறார். இங்கே வந்து 2 விஷயத்த சொல்கிறார். யார்? நம்ம எரிக் எரிக்சன். அவர் மாதிரி 8 ஸ்டேஜஸ் சொல்கிறாரு. அதில் பள்ளி வயதுக்குடைய 2 ஸ்டேஜஸ் இதுதான். அதை நன்றாக புரிந்து கொள்ளும். இந்த 12 to 16 அவர் சொல்லுவார். அது என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் சொல்லுவார். அதாவது தன் அடையாளம், அதற்கு எதிரானது ரோல் கன்ஃபியூஷன். என்ன செய்ய போகிறோங்கிறதுல குழப்பம். அது வந்து 12 to 16 வயசு. அது முறைப்படி குழந்தை வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் யார், தான் திறமையானவன், நல்லவன், வல்லவங்கிறத ஒரு தன் அடையாளம் குழந்தைக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ரோல் கன்ஃபியூஷன். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு மாதிரி பயம், ஒரு மாதிரி பதட்டம், இதெல்லாம் ஏற்படும் அந்த 12 to 16 வயசில். அதை ரெண்டு குணங்களால் சொல்கிறார். எதை சொல்கிறாரு? ரோல் கன்ஃபியூஷன், ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். ஐடென்டிட்டிங்கிறது தன் அடையாளம். இதுவும் அவர் சொல்கிறார். மொத்தம் 3 விஷயத்தை சொல்கிறான்னு வைத்துக்கொள்ளலாம். யார்? எரிக் எரிக்சன். அடுத்து, வாட் இஸ் பியாஜேஸ் வியூ ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்? பியாஜேனுடைய அறிவாற்றல் வளர்ச்சி குறித்த பார்வை என்ன அப்படின்னா, ஜான் பியாஜே குழந்தைகள் சூழலுடன் செயல்பாடுகளில் ஈடுபட்டு அறிவை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறார். சூழலுடன், என்வாயர்மெண்ட், ஏன்னா குழந்தை சூழலுடன் எல்லா ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அறிவை உருவாக்கி கொள்கிறார். அவர் 4 நிலைமைகளை முன்வைத்தால் நமக்கு ஏற்கனவே தெரியும். உணர்ச்சி இயக்கம், முன்னோக்கிய செயல், உறுதியான செயல், கான்க்ரீட் ஆக்ஷன்ஸ், முறையான செயல், ஃபார்மல் ஆக்ஷன்ஸ். ஓகே, உணர்ச்சிங்கிறது வந்து எமோஷனல்னா உணர்ச்சி இயக்கம். சின்ன வயசில் பிறந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி இயக்கம் எல்லாமே இம்பல்ஸ் வழியாகவும் உணர்வுகளின் அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயம். உணர்ச்சி இயக்கம், முன்னோக்கிய செயல், உறுதியான செயல், முறையான செயல் 4 நிலைகளை அவர் முன்வைக்கின்றார். வாட் இஸ் த மேஜர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்? அதைத்தான் உணர்ச்சி இயக்கம்னு சொல்கிறோம். இதனுடைய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய வயசு என்ன? பிறப்புலேருந்து 2 வயசு வரைக்கும். பிறப்பு முதல் 2 வயது வரை குழந்தைகள் உணர்வுகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் கற்றுக்கொள்கின்றார்கள். இந்நிலையில் பொருள் நிலைத்தன்மை, பொருள் காணப்படாவிட்டாலும் அது இருக்கிறது என்பதை உணர்வு. அதுதான் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் சொல்லுவோம்ல, ஓடி பிடிச்சி, அதாவது ஒருத்தர் மறைஞ்சிக்கிறது, இன்னொருத்தர் போய் இன்னொரு குழந்தை போய் அதை கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கண்ணு முன்னால் ஒரு விஷயத்தை பார்க்கலைனாலும் அது இருக்குது. அந்த பையன் வந்து எங்கேயோ மறைஞ்சிருக்கான். அதான் பொருள் நிலைத்தன்மை. அல்லது ஒரு பொருளை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தேட சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும் அந்த பொருள் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல அது இருக்குது. அதான் பொருள் நிலைத்தன்மை. பொருள் காணப்படாவிட்டாலும் அது இருக்கிறது என்பதை உணர்வு. அடுத்து, எக்ஸ்பிளைன் கோல்பர்க்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3 விஷயங்கள். லாரன்ஸ் கோல்பர்க் 3 நிலைகள். முன்னிலை அப்படிங்கிறது வந்து அது பிறப்புலேருந்து கொஞ்சம் ஒரு 5 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். வெகுமதி மற்றும் தண்டனை அடிப்படையில் தான் ஒரு அறநெறி ஏற்படுகிறது. நீ இதை செய்தன்னா உனக்கு மிட்டாய் தருவேன், நீ இதை செய்துட்டேனாக்கா உனக்கு சைக்கிள் வாங்கி தர்றேன், இல்லை அப்படின்னா அடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெகுமதி மற்றும் தண்டனை அடிப்படையில் இருப்பது தான் அந்த ப்ரீ கன்வென்ஷனல் முன்னிலை. வழக்கமான நிலை அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் நடக்கக்கூடியது. சமூக ஒப்புதல் அடிப்படை. ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி நடக்கணுமோ அந்த குழந்தை அப்படி நடந்தால் தான் அந்த பள்ளிக்கூடம் ஏற்றுக்கணும். இவன் சொல்கிறது நியாயமாக இருந்தால் கூட ஒரு அநீதி அவன் வந்து ஒரு பையன் சொல்கிறான்னு வச்சுக்க, அது பள்ளிக்கூடம் ஏற்றுக்காது.
ஏன்னா சமூக ஒப்புதல் அப்படிங்கிறது சொல்கிறத கேட்டு நட அப்படிங்கிறது அது வழக்கமான நிலை. பிந்தைய நிலை அப்படிங்கிறது பொதுவான நெறி நியாயங்களின் அடிப்படையாக கொண்டது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், எது ரைட்டு எது தவறு, நான் ஏன் இதை செய்யணும், இதை எது செஞ்சால் எனக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த பிந்தைய நிலை, பொதுவான நெறி நியாயங்களை அடிப்படையாக கொண்டது. வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிளே இன் சைல்டு டெவலப்மெண்ட்? பிளே என்ஹான்சஸ் ஃபிசிக்கல் கோஆர்டினேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? விளையாட்டு உடல் ஒத்துழைப்பு, படைப்பாற்றல், மொழி மற்றும் சமூக திறன்களை மேம்படுத்துகிறது. இது இயற்கையான கற்றல் முறையாகவும் உணர்ச்சி சமநிலையை வழங்குகிறது. அதாவது விளையாடுகின்ற பொழுது அந்த உணர்வு, அதாவது அவுட்லெட்னு சொல்லுவாங்க, எமோஷ்னல் அவுட்லெட், அதாவது அந்த தேவையற்ற அந்த உணர்ச்சி நிலைகள்லாம் வெளியே வந்துடுது. குழந்தை வந்து நார்மலாக ஹெல்த்தியாக வளர்வதற்கான வாய்ப்பு விளையாட்டினால் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறாங்க. ஆகவே உடல் ஒத்துழைப்பு, உடல்லாம் ஆற்றல் பெறுகிறது, உடலில் இருக்கக்கூடிய அந்த அவயங்கள் எல்லாம் உறுதிப்படுகின்றன. உடல் ஒத்துழைப்பு, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி வளர்கிறது, மொழி மற்றும் சமூக திறன்களை அது மேம்படுத்துகிறது விளையாட்டு. ரொம்ப முக்கியமான கருத்து, இதெல்லாம் கேட்கலாம். வாட் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் டெவலப்மெண்ட்? வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மரபு, அறிவாற்றல், ஆரோக்கியம், சூழல் போன்ற காரணிகளால் வளர்ச்சி வேகம் மற்றும் முறை மாறுபடும். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான முறையில் வளர்கிறார். அதை தான் வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம். தனிநபர் வேறுபாடுகள்னா ஒவ்வொருவருடைய அந்த சூழலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வீட்டினுடைய சூழல், பள்ளிக்கூடத்தினுடைய சூழல், சமூகத்தினுடைய சூழல், அதற்கு ஏற்றாற் போல் சில அதிசயங்கள் ஏற்படும். அதை இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் என்று சொல்கிறோம், தனிநபர் வேறுபாடுகள். அடுத்து, ஹவு டஸ் எமோஷனல் டெவலப்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங்? உணர்ச்சி வளர்ச்சி கற்றலை எவ்வாறு பாதிக்கிறது? உணர்ச்சி வளர்ச்சி உணர்வுகளில் ஒரு மெச்சூரிட்டி ஏற்படுகின்ற பொழுது தன்னம்பிக்கை, ஆர்வம் போன்ற நேர்மறை உணர்வுகள் ஏற்படும். அது கற்றலை ஊக்குவிக்கும். பயம், பதட்டம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அதை தடுக்கின்றன. உணர்ச்சி பாதுகாப்பு படைப்பாற்றலை, நினைவாற்றலை ஊக்குவிக்கிறது. அது உண்மைதானே? அதாவது வீட்டில் எப்போ பார்த்தாலும் அடிதடியாக இருக்குது, அந்த பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்தான்னா ஞாபக சக்தியே இருக்காது, எதையும் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆசிரியர் சொல்லிட்டு எல்லாம் இந்த காதில் வாங்கி அடுத்த காதில் விட்டுருவோம் அப்படின்ற ஒரு நிலை. ஏன்னா அந்த உணர்ச்சி பாதுகாப்பு மட்டும்தான் படைப்பாற்றலின் நினைவாற்றலை ஊக்குவிக்கிறது. அதுதான் இதோட முக்கியமானது. எமோஷனல் செக்யூரிட்டி கூட உணர்ச்சி வளர்ச்சி எமோஷனல் செக்யூரிட்டியை தருது, உணர்ச்சி பாதுகாப்பு தருது. உணர்ச்சி பாதுகாப்பு நன்றாக கற்றுக்கொள்ளவும் நல்ல மனப்பாட சக்தியை பெருக்கிக் கொள்ளவும் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்புறம் வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன், அது ஏற்கனவே வந்து வெரி சாரி அதை இது பண்ணாமல் விட்டேன். ஓகே, yeah. What is the significance of early childhood in overall development? மொத்த வளர்ச்சியில் இந்த முன்பருவ குழந்தை நிலையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த முன் குழந்தை பருவம், அதாவது 2 to 6 வயது, அது அடித்தள நிலைன்னு சொல்கிறோம். அடித்தளம், ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ், அடித்தளம் நிலை. இந்த நிலையில் தான் பழக்கங்கள், மொழி, தனித்தன்மை மற்றும் அடிப்படை மனப்பாங்கு உருவாகினா அது உருவாக்க வேண்டும் பெற்றோர்கள். இது வந்து முழுக்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது பழக்கங்கள், மொழியை கற்றுக் கொடுக்குறது அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகள்லாம் சொல்லித்தர்றது, அதெல்லாம். அது தனித்தன்மை மற்றும் அடிப்படை மனப்பாங்குகளெல்லாம் இந்த சமயத்தில் அடித்தள நிலையில் உருவாகின்றன. அப்போ ஒரு பெற்றோர்கள் வந்து எப்பவும் சண்டை போட்டுக்கொண்டு கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினா அந்த குழந்தை அதை உள்வாங்கும். எப்படி அவங்க கோவப்படுறாங்களோ அதே மாதிரி கோவப்படும். அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அந்த குழந்தை முன்னால் நல்ல பழக்க வழக்கங்களை பெற்றோர்கள் பெற்றிருக்க வேண்டும், நல்ல மொழியை பேச வேண்டும், தனித்தன்மையோடு நடப்பதை அந்த குழந்தை பார்க்க தானும் தனித்தன்மை பெற்ற ஒரு குழந்தையாக அப்படியே வளரும். அது இந்த மாதிரியான அடிப்படை மனப்பாங்குகள் குடும்பத்திலே உருவாகின்றன. சரியான ஊக்குவிப்பு அளிக்கப்பட்டால் பின்னர் கற்றல் மற்றும் சமூக ஒத்துழைப்பு மேம்படும். சரியான ஊக்குவிப்பு, இந்த விஷயங்களில் வந்து சரியான ஒத்துழைப்பை வந்து பெற்றோர்களும் உறவினர்களும் வழங்கினால் கற்றல் மற்றும் சமூக ஒத்துழைப்பு இந்த வயதில் 2 to 6 அந்த அடித்தள நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும். சமூக ஒத்துழைப்பு ஏற்படும், கற்றல் மற்றும் சமூக ஒத்துழைப்பு. How can heredity and environment interact in childhood development? Heredity provides a potential like a musical talent, but environment determines its expression. தமிழில் என்ன சொல்கிறோன்னா, மரபு திறனை, இசைத்திறமை போன்றது வழங்குகிறது. மரபு சூழலும் எவ்வாறு ஒருங்கிணைகின்றன. இப்போ ஒரு
இசை ஞானம் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு இசைத்திறன் ரொம்ப இலகுவாக அமையும். அப்படித்தான் இசை கலைஞர்களாக நம்ம பார்க்குறோம். சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய மகன் அவர் இசையில் இருக்கார். அல்லது டிஎம் சவுந்தரராஜனுடைய மகன் அவர் இசைத்துறையில் சிறந்து விளங்கு. இப்படி மரபு திறனை அது வழங்குகிறது, ஹெரிடிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயம். சூழல்ங்கிறது பயிற்சி ஊக்கம், அதன் வெளிப்பாட்டை நிர்ணயிக்கிறது. அதாவது மரபு என்பது அந்த திறமையை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த திறமையை வளர்க்கிறது உண்மைதான். ஆனால் சூழல் என்பது அதற்கான பயிற்சியையும் ஊக்கத்தையும் தருகிறது. சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயிற்சியும் செய்ய வேண்டும். அந்த பெரியவர்கள், அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் ஊக்கம் தர வேண்டும். அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட திறன் வளரும். அதன் வெளிப்பாட்டை இந்த சூழல் தான் நிர்ணயிக்கும். எனவே மரபும் சூழலும் ஒன்றுக்கொண்டு துணை புரிகின்றன. வாட் இஸ் மென்ட் பை கிரிட்டிக்கல் பீரியட் இன் டெவலப்மெண்ட்? வளர்ச்சியில் முக்கிய காலம் என்றால் என்ன அப்படின்னா, குழந்தை சில திறன்களை, இந்த மொழி போன்றவை மிக எளிதாக கற்றுக்கொள்ளும் குறிப்பிட்ட காலம் இது. இந்த நேரத்தில் சரியான ஊக்குவிப்பு கிடைக்காவிட்டால் பின்னால் கற்றல் என்பது கடினமாகிவிடும். ஆகவே இந்த மொழி போன்றவையெல்லாம் படிக்கிற நேரம் இது அந்த 2 to 6. அதனால தான் இதை கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா முக்கிய காலம், கிரிட்டிக்கல் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து, ஹவு டஸ் பியாஜேஸ் காங்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அஃபெக்ட் கிளாஸ் ரூம்? பியாஜேவோட உறுதியான செயல்முறை வகுப்பறை கற்றலை எவ்வாறு பாதிக்கிறது? அதாவது 7 to 11 வயசு வரைக்கும் இந்த காங்கிரீட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருட்களை வைத்துக்கொண்டு பாடம் எடுத்தல், மாடல் சொல்கிறது, எடுத்துக்காட்டு கதைகள் சொல்லி புரிய வைக்கிறது, இதெல்லாம் இதில் அடங்கும். இதான் காங்கிரீட் லேர்னிங், காங்கிரீட் ஏஜ் ஸ்டேஜ். ஃப்ரம் 7 to 11 வயசு வரைக்கும் சில்ட்ரன் கேன் திங்க் லாஜிக்கலி அபவுட் காங்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த மேப்பெல்லாம் வச்சு நம்ம சொல்லித்தரல. உலகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் அந்த குளோபெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். உலகம் எப்படி இருக்குது, எங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதான் காங்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ். அதன் வழியாக குழந்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். டீச்சர் ஷுட் யூஸ் ஹேண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் அண்ட் விஷுவல் எய்ட்ஸ். அதனால் ஆசிரியர்கள் கையிலேயே நிறைய கருவிகளையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் அது அப்படி செய்வது. சோதனை சாலையிலிருந்து கருவிகளை எடுத்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக செய்முறை பயிற்சியாக கொடுத்து வளர்த்தல். விஷுவல் எய்ட்ஸ், படங்கள் இதெல்லாம், அல்லது போர்டில் வரைந்து ஒரு இதயத்தை வரைந்து பாகங்களெல்லாம் குறிக்கிறது. இது எல்லாமே விஷுவல் காங்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்கிறோம். காங்கிரீட் க்ரோத் இது என்று சொல்கிறோம். காங்கிரீட் ப்ரீ ஆப்ரேஷன் சொல்கிறது போல் இது காங்கிரீட் என்று சொன்னால் எதையும் பொருளை வைத்து கொண்டு தான் ஒரு குழந்தை கற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவோம். அடுத்து, வாட் இஸ் வைகாட்ஸ் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்? வைகாட்ஸ்கினுடைய அருகிலுள்ள வளர்ச்சி மண்டலம் அப்படின்னா என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. ZPT அப்படின்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ உதாரணமாக பெருக்கல் வகுத்தல் கணக்கு செய்யணும்னா முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன வேணும்? கூட்டலும் கழித்தல்லையும் அந்த குழந்தை நல்லா சிறந்து விளங்கினால்தான் பெருக்கல் வகுத்தலை அந்த குழந்தை சரியாக செய்ய முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ZPD அப்படின்னா ஆசிரியருடைய துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது. அந்த கேப் இருக்குது அங்கே. அதாவது ரெண்டையும் புரிந்து கொள்ளணும். முதல்ல இந்த கூட்டல் என்றால் என்ன, கழித்தல் என்ன, இந்த கணக்குகளை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் பெருக்கல் என்பது வகுத்தல். அதாவது பெருக்கல் என்பதே அந்த கூட்டலுடைய அந்த கான்செப்ட்லேருந்து வரக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் குழந்தைக்கு நாம் சொல்லி கொண்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. எப்படி இது ரெண்டையும் பார்க்குறது அப்படின்ட்டு அதைத்தான் என்ன சொல்கிறான்னா, குழந்தை தனியாக செய்யக்கூடிய செயலுக்கும் பெரியவர் அல்லது நண்பர்களின் உதவியுடன் செய்யக்கூடிய செயலுக்கும் இடையிலான இடைவெளி இது அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண்டலத்துக்குள் கற்றல் வழங்கப்பட்டால் மிகச்சிறந்த விளைவுகள் கிடைக்கும். அது குழந்தை தனியாக செய்யக்கூடிய செயல் இருக்குது, பெரியவர் அல்லது நண்பர்கள் உதவியோடு செய்யக்கூடிய செயல் இருக்குது. நிச்சயமாக அது ஒரு நல்ல தரமான செயலாக அது இருக்கும். பெரியவர்கள் உதவியோடு செஞ்சால் குழந்தை எளிதாக கற்றுக்கணும். இது ரெண்டுக்குள்ள இடைவெளி. இப்போ குழந்தை தனியாக செஞ்சால் நிறைய சந்தேகங்கள்லாம் வரும், அதுக்கு சரியாக முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. இந்த இடைவெளியை தான் ZPD அப்படின்னு சொல்கிறோம். இந்த மண்டலத்துக்குள் இந்த நேரத்தில் சரியான முறையில் ஆசிரியர்கள் உதவி செய்தால் அந்த குழந்தை நன்றாக கற்றுக்கணும். நான் சொன்னது மாதிரி இப்போ உதாரணமாக வர்க்க மூலம் இருக்குது, வர்க்கம்லாம் சொல்கிறோமே,
அது வந்து எங்கேருந்து வருது? பெருக்கல் வாய்ப்பாட்டிலேருந்து வருது. அப்போ பெருக்கல் வாய்ப்பாட்டை முதல்ல சொல்லி ஒரு ஆசிரியர் வந்து நல்லா சொல்லி 2x2 4, 3x3 9, 4x4 இதை வந்து முதல்ல வந்து அந்த குழந்தை, ஏன்னா அந்த கேப் அங்கே தான் வருது. திடீர்னு 2² 2x2 4 அப்படின்லாம் சொல்லி இதை வர்க்கமூலம்னு சொன்னால் குழந்தைக்கு அங்கே தான் இடிக்கும். அது பிடிபடாது. அப்போ ஒரு ஆசிரியர் வந்து அந்த குழந்தை தனியாக செய்யக்கூடிய செயல், அது தனியாக விட்டோம்னா அது நிலைமை என்ன ஆகும்? அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு அந்த வாய்ப்பாடெல்லாம் சரியாக சொல்லி கொடுத்து வர்க்கமூலம்லாம் நம்ம சொன்னோம்னா அந்த குழந்தை வந்து அதில் நிச்சயமாக அது அந்த அறிவை பெற்றுக்கொள்ளும். அதனால் அதோட கான்செப்டாக எப்படி சொல்கிறோம்னா, குழந்தை தனியாக செய்யக்கூடிய செயலுக்கும் பெரியவர் அல்லது நண்பர்களுடன் உதவியுடன் செய்யக்கூடிய செயலுக்கும் இடையிலான இடைவெளி தான் இந்த ZPD. அதாவது அருகிலுள்ள வளர்ச்சி மண்டலம் அப்படிங்க, அருகிலுள்ள வளர்ச்சி மண்டலம். இதை வைகாட்சி என்பவர் குறிப்பிடுகிறார். அடுத்து ஸ்காஃபோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸ்காஃபோல்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உதவி புரிதல், அவ்வளோதான். ப்ரொவைடிங் டெம்பரரி சப்போர்ட். இப்போ நீங்கள் இந்த சாரம் கட்டுதல்ன்ட்டு அதை தமிழில் மொழிபெயர்க்கும். கட்டடம் கட்டும்பொழுதுலாம் என்ன செய்கிறோம், அந்த இதெல்லாம் வச்சுக்கூடும், ஏணிலாம் வச்சு அதை அப்படியே கட்டிகிட்டே போகிறாங்க. ஆனால் கட்டணம் கட்டி முடிஞ்சவொடனே என்ன செய்கிறோம், அந்த சாரத்தை அவுத்து விட்டுறோம். அதே போன்ற ஒரு நிலையை தான் இந்த ஸ்காஃபோல்டிங் சொல்லக்கூடிய உதவி செய்தல். அதாவது ப்ரொவைடிங் டெம்பரரி சப்போர்ட், தற்காலிக உதவியை அந்த குழந்தைக்கு கொடுக்கறது. அந்த குழந்தை தானாக ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தோன்னா, ஒரு குறிப்பிட்ட செயலை, எந்த செயலுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அந்த செயலை அது கற்றுக்கொண்டு விட்டால் நம்முடைய சப்போர்ட்டை விலக்கிக்கிறோம். ஒரு ஆசிரியர் அந்த ஆதரவை அதிலிருந்து விலக்கிக் கொள்கிறார். இதுக்கு பேர் தான் ஸ்காஃபோல்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது வேறு என்ன, ஆதரவு தருதல், தற்காலிக ஆதரவு மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி அவருடைய திறமை, அந்த குழந்தையுடைய திறமை வளர்ந்தபோது அதை மெதுவாக ஆற்றுவது தான் ஸ்காஃபோல்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். இது நன்றாக, இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அதை ஓரளவுக்கு புரிந்து கொள்ளும் உதாரணத்தை கொண்டு. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அடாலசன்ஸ் இன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்? தனித்தன்மை வளர்ச்சியில் முதிர் வயது நிலையினுடைய முக்கியத்துவம் என்ன? அடாலசன்ஸ்னால் 12-18 வயசில் வந்து ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இப்போ ஏற்கனவே சொன்னோம், இந்த 12-18 வயசில் இந்த முதிர் வயது கிடையாது, இது வந்து இள வயது அல்லது குமரப்பருவம் சொல்லுவோம். முதிர் வயதுன்னா ஓல்டேஜ் இந்த மாதிரி ஆகிடும். அது மொழிபெயர்ப்பில் அப்படி வந்திருக்கு. தனித்தன்மை உருவாக்கத்தினுடைய காலம் இது, இந்த 12-18. தான் எதை செய்ய முடியும், நான் ஆற்றல் வாய்ந்தவன், நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண் அப்படின்ட்டு ஒரு துணிச்சலாக சொல்லக்கூடியதான் அந்த தனித்தன்மை. அது சரியான முறையில் வளர்க்கப்பட்டால்தான் அது கிடைக்கும். நல்ல சுதந்திரத்தோடு பக்கத்திலேயே நின்று உதவி செய்து எல்லா உதவிகளையும் கொடுத்து உணவு, ஆடை, புத்தகங்கள், அறிவு வளர்ச்சிக்கு தேவையான விஷயம் எல்லாம் கொடுத்தா அந்த அடையாளம், தன் அடையாளம் ஏற்படும். அப்படி இல்லாட்டி குழப்பம் ஏற்படும். அதாவது நான் பிற்காலத்தில் என்ன செய்ய இருக்கிறோம், என்ன செய்ய முடியும், எல்லோரும் இப்படி திட்டுறாங்களே, அப்படி போன்ற அந்த மனக்குழப்பம் ஏற்படும். இதைத்தான் வந்து ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் சொல்லிட்டு எரிக்சன் சொல்கிறாரு. இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி பார்த்துக்கொள்ளும். ஆகவே வழிகாட்டல் அவசியம் அந்த குழந்தைக்கு. வாட் ஆர் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் டூரிங் அடாலசன்ஸ்? ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் ஹைட், உயரம், எடை, தசைவயிற்சியெல்லாம் ரொம்ப வேகமாக அதிகரிக்கிறது அடாலசன் பீரியடில். 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் தோன்றும். ஆண்கள் குரல் மாற்றம், பெண்களுக்கு மாதவிடாயெல்லாம் ஏற்பட தொடங்குது. வாட் இஸ் மென்ட் பை எமோஷனல் மெச்சூரிட்டி? தனக்குள்ள உணர்வுகளை சமநிலையுடன் கட்டுப்படுத்தி பரிவு மற்றும் நிலைத்தன்மையுடன் நடந்து கொள்ளும் திறன் தான் உணர்ச்சி முயற்சி. அஃப்கோர்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், நத்திங் ஸ்பெக்டாகுலர் அபவுட் திஸ். எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய கருத்து தான். தனக்குள்ள உணர்வுகளை சமநிலையுடன் கட்டுப்படுத்தி எந்த இடத்துல அமர்ந்து போகணுமோ அப்படி அமர்ந்து, எந்த இடத்துல பேசணுமோ பேசி, அப்படி பரிவு மற்றும் நிலைத்தன்மையுடன் நடந்து கொள்ளும் திறன் தான் உணர்ச்சி முதிர்ச்சி. குழந்தைகளில் சமூக வளர்ச்சி எவ்வாறு நிகழ்கிறது? பிறரை பின்பற்றுவதால், பெற்றோர்களை பின்பற்றுவதால், உறவுகளை பின்பற்றுவதால் அப்படி தான் நடக்கும். பின்பற்றுதல், குழு விளையாட்டு, ஒத்துழைப்பு மற்றும் பெரியவர்கள் நண்பர்களுடன் தொடரும் மூலம் குழந்தைகள் சமூக விதிமுறைகள், பரிவு மற்றும் ஒத்துழைப்பை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த ரெடினஸ் அப்படின்னா, அதாவது தயார் நிலை அப்படிங்கிற கான்செப்டுடைய அர்த்தம் என்ன? தயார்னா தயார் நிலை, தயாரிப்பு இல்லை, தயார் நிலை. அதாவது தயார் நிலை என்பது ஒரு மாணவன் உடல், மன, உணர்ச்சி ரீதியாக ஒரு செயலை கற்றுக்கொள்ள தயாராக இருப்பதை குறிக்கிறது. அதாவது நார்மலான ஒரு பையன், ஒரு பிள்ளை, அதாவது மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்கிற மன வளர்ச்சி குன்றிய அல்லது பார்வை மங்கிய அந்த மாதிரி நிலை இல்லை. ஒரு தயார் நிலை என்பது அது இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது.
எதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல்கள் இயல்பாகவே அந்த குழந்தைகிட்ட இருக்குது, உடல் அளவில் இருக்குது அப்படின்னா, உடல் மன உணர்ச்சி ரீதியாக அது இருக்குது அப்படின்னா கற்றல் எளிதாகிறது. கற்றல் வெற்றி வருவது தயார் நிலையில் இருந்தால்தான் முடியும். அப்போ அதுக்கு மோட்டிவேஷன்லாம் அவசியம். குழந்தைக்கு படிப்பினுடைய அவசியத்தை எல்லாம் சொல்லணும். நீ பெரிய ஆளாக வருவ பிற்காலத்தில் அப்படிலாம் சொல்லி அந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எளிதாக கற்றுக்கொள்ளும். அடுத்து இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது? ஒவ்வொரு குழந்தை, அதாவது வளர்ச்சி வேகம்னா என்ன? இண்டிவிஜுவல் பேஸ். ஒவ்வொரு குழந்தையும் மரபு, ஆரோக்கியம், சூழல் போன்றவற்றின் அடிப்படையில் வேகமாக வளர்ந்து கற்றுக்கொள்கிறார். வேறாக அப்படி சொல்லலாம். அதாவது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆசிரியர்கள் இதை மதிக்க வேண்டும். ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பார்கள் என்பதை ஆசிரியர்கள் மதிக்க வேண்டும். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ வெல் டெவலப்டு பர்சனாலிட்டி அப்படின்னா, ஒரு நல்ல வளர்ந்த தனித்தன்மையுடைய அம்சங்கள் எவை அப்படின்னு சொன்னால், தன்னம்பிக்கை, உணர்ச்சி சமநிலை, சமூக ஒத்துழைப்பு, பொறுப்புணர்வு மற்றும் நிஜநிலை, ரியாலிட்டி, சுய உணர்வு, நிஜநிலை சுய உணர்வு, ரியாலிட்டியை பற்றிய ஒரு சுய உணர்வு. என்ன நடக்குது வீட்டில், என்ன நடக்குது பள்ளிக்கூடத்தில், என்ன இது போன்ற ஒரு அதையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதான் என்ன சொல்கிறோம், தனித்தன்மையுடைய வளர்ந்த தனித்தன்மையுடைய அம்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஹவு கேன் டீச்சர்ஸ் ப்ரொமோட் மாரல் டெவலப்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ்? பள்ளிகளில் ஆசிரியர்கள் நெறிமுறை வளர்ச்சி எவ்வாறு ஊக்குவிக்கலாம்? கதைகள், நெறிமுறை விவாதங்கள், அப்புறம் சில இப்போ காந்தி போல், நேருவை போல் நடிக்கக்கூடிய நாடகங்கள், நல்ல நடத்தை மாதிரி காட்டுதல், ஆசிரியரே ஒரு நடத்தை மாதிரியாக இருத்தல், இதெல்லாம் மாணவர்களுடைய அறநெறி வளர்ச்சியை, நெறிமுறை சிந்தனையை வளர்க்கும். எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் மோட்டிவேஷன் சைல்டு டெவலப்மெண்ட். குழந்தை வளர்ச்சியில் ஊக்கத்தினுடைய பங்கு என்ன? ஊக்கம் நடத்தை இலக்குகள் நோக்கி செல்லுகிறது மற்றும் சக்தி ஊட்டுகிறது. உள்ஊக்கம், வெளியூக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லணும். வெளிப்புற, அதாவது ஆர்வம், ஆராய்ச்சி பண்ணாலும் உள்ளூக்கம். அதாவது வெளிப்புற வெகுமதிகளை விட சிறந்த கற்றலை அளிப்பது உள்ளூக்கம். நீ ஏன் படிக்கிற அப்படின்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நான் பெரிய ஆளுங்கிற உணர்வு எனக்கு வேண்டும், நான் பிற்காலத்தில் பெரிய ஆளாக நடக்கணும் அப்படின்லாம் அவன் நினச்சி ஒருத்தன் உள்ளூக்கம். ஒரு விஷயத்தை அது தரக்கூடிய மகிழ்ச்சிக்காகவே செய்வது தான் உள்ஊக்கம். அது ஊக்கம் நடத்தை இலக்குகள் நோக்கி செலுத்துகிறது. அது உள்ஊக்கம் ரொம்ப நல்லது. வெளிப்புற ஊக்கங்கிறது பரிசுகளின் அடிப்படையில், அதுவும் குழந்தைகளுக்கு தேவைதான். அதெல்லாம் ஒரு கல்லூரி பருவத்தில் வருகின்ற பொழுது அந்த உள்ளூக்கம் என்பதெல்லாம் சிறப்பு பெறும். 15-16 வயசில் தான் அது தொடங்கும். ஒரு விஷயத்தை அது மகிழ்ச்சிக்காகவே செய்கின்ற ஒரு போக்கு. அப்புறம் உணர்ச்சி பாதுகாப்பின்மை குழந்தையின் வளர்ச்சி எவ்வாறு பாதிக்கிறது? பாதுகாப்பின்மை பயம், விலகல், கவனக்குறைபாடு போன்றவற்றை ஏற்படுத்தி உணர்ச்சி மற்றும் அறிவாற்றல் வளர்ச்சியை தடை செய்கிறது. அடுத்து, வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் க்ரோத் ஸ்பர்ட்ஸ் டியூரிங் அடாலசன்ஸ்? அந்த இளம் பருவத்தில் உடல் வளர்ச்சி திடீர் வேகங்கள், திடீர்னு மேலே கீழே போகுது. அதாவது அது ஒரு மாதிரி ஸ்டேபிளாக ஒரே நிலையில் இருக்காது, உணர்ச்சியும் ஒரு நிலையில் இருக்காது. இதெல்லாம் எவ்வாறு கல்வியில் தாக்கம் பெறுகின்றன? அதாவது உடல் மாற்றங்கள் திடீரென அதிகரிப்பதால் சோர்வு, வெட்கம், உணர்ச்சி, செயலிழத்தல், அது போன்ற, அதாவது உணர்ச்சி செவிலியல் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் ஏற்படுது. ரொம்ப, அதாவது யாரும் நம்மளை பார்க்குறாங்களா, யாரும் நம்மளை எதுவும் சொல்லிடுவாங்களோ, இதெல்லாம் அந்த உணர்ச்சி சென்சிட்டிவிட்டி, எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் தோணும். ஆசிரியர்கள் பொறுமையுடன் புரிந்து கொள்வது அவசியம். அதனால தான் சொல்லுவார்கள், பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கோ எஜுகேஷன் கிளாஸில் பிள்ளைங்களுக்கு முன்னால் பையனை ரொம்ப திட்டிட்டீங்க அப்படின்னா அந்த ஆசிரியரை மன்னிக்கவே மாட்டான். ஏன்னா அங்கே திடீர்னு ஒரு மாற்றம், உணர்வு அளவில் அது மாற்றம். அவள் ஒரு ஹீரோவாக ஆகணும்னு நினைக்கிற காலத்தில் நீங்கள் ரொம்ப அமைக்கிறீங்கன்னு வைங்க, ரொம்ப ஒரு மாதிரி அவனை திட்டி, அது பெண்களுக்கு பின்னால் நீங்கள் திட்டுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டு போயிடும், கோபமும் ஏற்பட்டுரும். அதெல்லாம் நிறைய கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம், உண்மை கதைகள்லாம். ஸோ ஆசிரியர்கள் பொறுமையுடன் புரிந்து கொள்வது அவசியம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரோனலாஜிக்கல் ஏஜ் அண்ட் மென்டல் ஏஜ்? கால வயது மற்றும் மன வயது இவற்றிற்கு இடையிலான வேறுபாடு என்ன? கால வயது என்பது பிறந்தது முதல் எண்ணப்படும். எனக்கு வயசு 65, 66. மன வயது என்பது அந்த வயது குழுவில் உள்ளவர்களுடைய சராசரி அறிவுத்திறன் ஒப்பிட்டு கணக்கிடப்படும் அறிவு நிலை. இப்போ 16 வயசு இருக்குது அப்படின்னா 16 வயசில் அவனுடைய கால வயது 16 வயசு. ஆனால் அந்த 16 வயசு பையனுடைய மற்ற பையன்களைப் போல அவனுக்கு அறிவு, ஆற்றல், உணர்வு எல்லாம் இருக்குதா, உணர்வு சமநிலை இருக்கா, அல்லது 10 வயசு பையனை போல் இருக்கா, அப்படி நம்ம ஒப்பிட்டோம்னா
அது வந்து என்ன சொல்கிறோம், அறிவுன்னு, அதாவது கணக்கிடப்படும் அறிவு, குரோனலாஜிக்கல் ஏஜ். அப்புறம் மென்டல் ஏஜுங்கிறது மன அளவில் நம்ம ஒப்பிடக்கூடிய நிலை, அதாவது மற்றவருடைய அறிவுத்திறனுடன் ஒப்பிட்டு கணக்கிடப்படும் அறிவு நிலையை தான் மென்டல் ஏஜ்னு சொல்கிறோம். அதாவது ஒரே வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களை விட இவன் எப்படி இருக்கான், கூட இருக்கானா குறைய இருக்கானான்னு பார்க்குறது தான் மென்டல் ஏஜ். வாட் இஸ் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்? இன்டெலிஜென்ட் கோஷன்ங்கிறது வந்து மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இந்த அடிக்கடி இந்த டெபினிஷனை கேட்பாங்க. மன வயது பை கால வயது இன்ட்டு 100. மன வயதை டிவைட் பண்ணுறோம் கால வயது இன்ட்டு 100. இது ஒருவருடைய அறிவாற்றல் திறனை அளவிடுகிறது. இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வில்லியம் ஸ்டர்ன் 1912 இதை அவர் சொல்கிறார். வில்லியம் ஸ்டர்ன் என்பவர் தான் 1912 இதை சொல்லுகிறார். அதாவது எமோஷனல் ஐக்கியம் இல்லை, இவர் சாதாரண ஐக்கியம், அறிவு விகிதம், அறிவாற்றல் விகிதம் ஐக்கியூ, மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் மால் நியூட்ரிஷன் ஆன் டெவலப்மெண்ட்? ஊட்டச்சத்து குறைபாடு வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது? இது உடல் வளர்ச்சியை தாமதப்படுத்துகிறது, ஆற்றலை குறைக்கிறது, மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது மற்றும் கற்றல் திறனை குறைக்கிறது. தேங்க்யூ வெரி மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. நான் அடுத்து இன்னும் ஒரு சில கேள்விகளை பின்னால் பார்த்துக்கொள்வோம். இது உங்களுக்கு எவ்வளோ புரிகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் சரியாக இதான் முதல் விரிவுரை என்று நினைக்கிறேன். ஆகவே நல்ல சரியான முறையில் கொண்டு வந்தேனா என்பதை உங்களது காமெண்ட்டில் சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி.